ஆமாம் சார் கேக்கு. ரைட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட் கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது டிரான்ஸ்பரண்ட்ல இமேஜை வந்து நம்ம எப்படி அந்த சில விஷயங்களை மாற்றி அமைச்சு கொண்டு இயலுங்கிறதுக்காக அந்த ஒபாசிட்டிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான சில சேஞ்சஸ் பண்ணி நம்ம அதில் ப்ராக்டிகல்ஸும் பார்த்துருந்தோம். இன்றைக்கு நாம அதில் அடுத்த தொடர்ச்சியாக நாம கொண்டு போவோம். அதுக்கு முதல் லாஸ்ட் கிளாஸ்ல பிளாக் சம்பந்தமா பேசப்படணும்னு சொல்லி படிச்சு, இப்போ அதால நம்ம ஸ்டார்டிங்லேயே அந்த பிளாக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் மூவ் ஆகும். சரிங்களா? ரைட். இப்போ இதுல 2-3 பேருக்கு டவுட் இருக்கு. நாம பிளாக்ஸ் வந்து எப்படி அதை யூஸ் பண்றது, அதை என்ன பர்பஸுக்காக அதை யூஸ் பண்றோம்ங்கிறதுக்காக வேண்டி தான் நான் சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தரேன். சரிங்களா? ரைட். இதுல டிஸ்பிளே பிளாக்ஸ். ரைட். இப்போ இதுல நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. நான் ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஒரு டிப் டெக் கிரியேட் பண்ணி கொள்றேன். அது உள்ளுக்க ஒரு பேராகிராஃப் உள்ளுக்க ஒரு லோரம் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். ரைட். இப்போ இதுல நான் ஒரு சில சேஞ்சஸை வந்து செஞ்சு கொள்றேன். நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த டிஸ்பிளே பிளாக்கை நம்ம அப்ளை பண்ண போகல, டிஸ்பிளே அதாவது கிட்டத்தட்ட நம்ம டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவோம். எந்த வகையான டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம டிஸ்பிளேங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றது. அந்த டிஸ்பிளேல எப்படி நாம அந்த எஃபெக்டை வந்து காட்டிக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி தான். இப்போ இதுல கூடுதலா இன்லைன்ங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க, வேல்யூ ஒன்று அசைன் பண்ணிட்டு. ரெண்டாவதா இன்லைன் பிளாக்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா நேரடியாக பிளாக்கை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா டிஸ்பிளே நன்ங்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணப்படும். இப்போ டிஃபால்ட்டாகவே வந்து டிஸ்பிளே நன்ல தான் இருக்கும். நமக்கு தேவைன்னு சொன்னா ஆல்டர் பண்ணி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். இப்போ இந்த லோரம் டெக்ஸ்ட்ல முதலாவது வேர்டு போட்டிக்கிறேன் தானே. ரைட். இந்த வேர்ட்ல நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஸ்பேன் டெக் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்றேன். அந்த வேர்டை மட்டும் நான் செப்பரேட்டா கட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். சரிங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ள ஒரு ஸ்பேனுங்கிற அந்த டெக்கை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த லோரம் டெக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணி விடுறேன். இதுக்கப்புறமா நான் பக்கத்துல இருக்கிற இந்த இப்சமையும் நான் கட் பண்ணி கொள்றேன். அதுக்கும் ஸ்பேன் டெக்கை வந்து நான் அசைன் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற அந்த டாலர்ங்கிற அந்த வேர்டையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். அதே பக்கத்துல இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன், ஸ்பேன் டெக்கை போட்டுட்டு நான் பேஸ்ட் பண்ணி விடுறேன். சரிங்களா? ரைட். இப்போ நான் இதை சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவுட்புட்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளங்கும் பேராகிராஃப் அதுல பாட்டுக்கு கண்டினியூவா போய்கொண்டே இருக்கு. இதுல அந்த லோரம், இப்சம், டாலர் என்கிற இந்த 3 கீவேர்டுக்கு தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்பேனுங்கிற டெக்கை வந்து போட்டுக்கிறேன். இது ஒரு கண்டனா ஒரு டெக்குள்ள வந்து டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்னா முதலாவது இப்ப உள்ளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் 3 வகையான நான் ஒரு வெலு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். அந்த வெலு வந்து ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட்ஸுக்குள்ள இருக்கு. எல்லாமே ஸ்பேன் தான். சரிங்களா? ரைட். இப்ப இதுக்குள்ள நான் ஸ்பேன் டெக்குள்ள இருக்கிறதால நான் ஸ்பேன் டெக் நேரடியாக கால் பண்ணி கொள்றேன் அந்த எலிமெண்ட் செலக்டரை யூஸ் பண்ணிட்டு. இப்ப இதுள்ள நான் போயிட்டு என்ன செய்யறேன்டா டிஸ்பிளே போட்டுட்டு இப்ப இதுக்குள்ள டிஸ்பிளே நன்னு கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட 3 வேர்ட்ஸும் என்ன நடக்குது, அந்த டிஸ்பிளேல இருந்து இல்லாம போயிடுது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே நன்னுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து அந்த குறிப்பிட்ட அந்த எலிமெண்ட்ஸை வந்து டிஸ்பிளேல இருந்து இல்லாம ஆக்குறதுக்கு அப்படின்னு நாம யூஸ் பண்ணுவோம். இப்ப அடுத்து நான் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றேன். இதுல நான் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம லேட்டாகி பார்த்து கொண்டுவோம். இப்போ நான் பிளாக்ங்கிற விஷயத்தை போட்டுட்டோம். இப்போ நான் என்ன செய்யறேன், இப்போ சர்வ் பண்ணி விடுறேன். இப்போ நீங்க ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கலும் இப்போ இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கிற அந்த 3 ஸ்பேனும் அவனுக்கு அந்த குறிப்பிட்ட பேராகிராஃப்ல இருந்து செப்பரேட்டா வெளியே எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா லோரம் வேறு, இப்சம் வேறு, டாலர் வேறையா அந்த செப்பரேட் கண்டனா வந்து பிரிபட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல நாம இந்த 3 வகையான சொல்லையும் செப்பரேட்டா பிரிச்சு எடுத்து தனித்தனியா ஒரு எலிமெண்டா வந்து ஒரு 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 குரூப்ல இருந்து ஒரு பிரிச்ச ஒரு பார்ட்டிஷன் நான் வந்து செய்யல, நமக்கு டிஸ்பிளேல போட்டு காட்டுறதுக்காக வேண்டி தான் நான் இதை பிரிச்சு எடுத்துக்கொள்றேன். இப்ப இந்த 3 வந்து ஒவ்வொரு பிளாக்கா என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்ம டிஸ்பிளேல காட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப இதான் வந்து நம்ம என்ன செய்ய பிரிச்சு எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டிய ஒரு செக்ஷன்ல ஒரு குரூப்பா இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிற ஆட்களை தனித்தனியா பிரிச்சு எடுத்து ஒத்த ஒவ்வொரு லைன்ல நான் என்ன செய்யணும் காட்டணும்ங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், அந்த டிஸ்பிளே பிளாக்கை வந்து நான் யூஸ் பண்றேன். இப்ப இந்த டிஸ்பிளே பிளாக் வந்து எப்படி அந்த பிளாக்கை வச்சு கொண்டு இருக்குங்கிறத வந்து நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னா இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா பாருங்க, நான் போர்டர் வந்து கொடுத்துக்கொள்றேன். போர்டர் வந்து 2 பிக்சல், அதே மாதிரி சாலிட், அதே மாதிரி நான் பிளாக்ங்கிறத வந்து கொடுக்குறேன். ரைட்.
இப்போ இதை நான் சர்வ் பண்ணி வர்றேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது ஒவ்வொன்றுமே தனித்தனி பிளாக்கா வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இதுல காட்டுப்படுது. இப்போ இதுல ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி டிவிஷன் காட்டுப்பட்டிருக்கு. நீங்க தேவைன்னு சொன்னா என்ன செய்யலாம், அலைன்மெண்ட் கொடுத்து நீங்க சென்டர் பண்ண தேவைன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான மேலதிகமான மோடிஃபிகேஷன் வந்து நீங்க செஞ்சு கொள்ளலாம். ரைட். இப்ப ரெண்டாவது கண்டென்ட் நான் என்ன செய்யறேன்னா, இந்த பிளாக்கர் டிஸ்பிளே இருக்கிறத நான் எடுத்துட்டு இன்லைன்ங்கிறத வந்து கொடுத்துட்டு நான் இப்ப சேவ் பண்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல விளங்கும். இந்த குரூப் ஒவ்வொன்றுமே தனித்தனி பிளாக்காக காட்டுப்பட்டிருக்கு. இருந்தும் என்ன நடக்குது, அந்த குரூப்ல தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூணுக்குமே தனித்தனி குரூப் என்ன செய்யப்பட்டிருக்கு காட்டுப்பட்டிருக்கு. இது டிஸ்பிளே இன்லைன்னு சொல்லுவோம். அந்த லைனுக்குள்ள அந்த சொல்ல வந்து நான் என்ன செய்யறேன்னா டார்கெட் பண்ணிக்கிறேன். அடுத்த மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன செய்யறேன், இன்லைனோட ஒரு பிளாக்குங்கிற கீவேர்டை நான் யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். இப்ப கிட்டத்தட்ட இன்லைனை யூஸ் பண்றதும் இன்லைன் பிளாக்கை யூஸ் பண்றதும் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு. ஆனா இன்லைன் பிளாக்கை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நாம ஏற்கனவே பார்த்ததுக்கு கொஞ்சம் பாருங்க, இந்த இன்லைனுக்கும் இன்லைன் பிளாக்குக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குமாண்டா, இன்லைன் வந்து குறிப்பிட்ட ஒரு லைன்ல நான் என்ன செய்யறேன், அந்த கண்டனை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இது வந்து பிளாக்காக கன்சிடர் பண்ணப்படாது. சரிங்களா? நான் பிளாக் வந்து எப்படி இந்த இடத்துல அந்த போர்டரை வந்து அப்ளை பண்ணிக்கிற ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த மூணு சொல்லுக்கும் நான் போர்டரை வந்து போட்டு காட்டிக்கிற மட்டும்தான். ஆனா பிளாக்கா வந்து என்ன செய்யாது, கன்சிடர் பண்ணப்படாது. இப்ப நீங்க ஒரு லிஸ்ட்டை வச்சு கொண்டு இருக்கிறீங்க. அந்த லிஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா மேல இருந்து கீழ் நோக்கி ஓடி வந்து வெர்டிகலா டிஸ்பிளே பண்ணப்படுது. அந்த வெர்டிகலா டிஸ்பிளே ஆகிற கண்டென்ட் வந்து நீங்க என்ன செய்யணும், அதை உடைச்சு எடுத்து தனித்தனி ஒவ்வொரு லைன்லையும் சாரி சிங்கிள் லைன்ல நீங்க ஒவ்வொரு கண்டென்ட்டை கண்டினியூஸா வந்து டிஸ்பிளே பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்டா, அந்த டிஸ்பிளே இன்லைன் ப்ராப்பர்ட்டி நீங்க அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா அந்த பிளாக்கா இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணப்பட்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும், சிங்கிள் லைன்ல அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படும். அப்ப இந்த இடத்துல டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கா இருக்கிறத உடைச்சு இன்லைனா எடுத்துக்கொள்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப அதே நேரத்துல நான் இன்லைனுக்குள்ள பிளாக் நான் யூஸ் பண்ற இந்த பர்பஸ் என்னன்னு கேட்டா, லைனா இருந்தாலும் அந்த லைனுக்குள்ள எனக்கு என்ன தேவைன்னா பிளாக் தேவைப்படுது. இப்ப நீங்க பிளாக்கா இருக்கிறதால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம்டா, ஹைட் அண்ட் வித் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணி சைஸ் எடுத்துக்கொள்ளே. இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், ஜஸ்ட் ஒரு ஹைட் அண்ட் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 பிக்சல்ங்கிறத நான் கொடுக்குறேன். பாருங்க, இப்ப இதுல பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு பிளாக்கும் என்ன நடக்குதுன்னா 5 பிக்சல் கெப்பாசிட்டி அந்த சைஸுக்கு என்ன நடக்குது, அந்த பிளாக் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா. இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு 50 வந்து நான் கொடுத்துக்கொள்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த லைன்ல குறிப்பிட்ட அந்த எலிமெண்ட்ஸ் வந்து பிளாக்கா இருக்கு, ஆனால் நடக்குது. அந்த குறிப்பிட்ட லைனுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளாக் ஷேப்ல இருந்து அந்த ஸ்பேஸை வந்து கூட்டி கொள்றதால அடுத்தடுத்த லைனுக்கு வந்து மூவ் ஆகுது. இப்ப நீங்க இன்லைன் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா பிரேக் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டினியூவா போறோம்ட இன்லைன் பிளாக்னு சொன்னா நீங்க கண்டினியூவா போறோம்ட அந்த பிளாக் பண்ணி நீங்க என்ன செய்றீங்க, அந்த இன்லைன் ப்ராப்பர்ட்டியா ஒரே லைனுக்கு மாத்திட்டு நீங்க என்ன செய்றீங்க, சரியா துண்டு துண்டா வச்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த பர்பஸ்க்கான நம்ம என்ன செய்யணும்னா பிளாக்கை யூஸ் பண்ணுவோம். இப்ப இப்ப நீங்க பிளாக்கை யூஸ் பண்றது நம்ம கூடுதலா மெனுல வந்து அப்ளை பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம சில எஃபெக்ட் வந்து ஒரு சில கண்டென்ட் இருக்கு, நான் துண்டு துண்டா எடுத்து வந்து நான் என்ன செய்யணும் போட்டு அதை வேற மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களோட தேவைக்கு எப்படி நீங்க அப்ளை பண்ண வேண்டிய ஒரு ஒரு பர்பஸ் உங்களுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா பிளாக் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கம், அந்த பிளாக்ங்கிறது வந்து சின்ன சின்ன துண்டுகளை தான் நம்ம சொல்லுவோம், சின்ன சின்ன கட்டங்கள்னு சொல்லுவோம் தானே. அப்படி வரக்கூடியதான் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சின்ன சின்ன பிளாக்கை வந்து நான் என்ன செய்யறேன்டா இந்த ஒரு ஷேப்ல வந்து எடுத்து காட்டுறேன். இப்ப இதுக்கு முதல் அந்த லிஸ்ட்டை வந்து நான் என்ன செய்யறேன்டா, அந்த ஆர்டர் லிஸ்ட்டோ அன்ஆர்டர் லிஸ்ட்டோ அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய விஷயங்களை அது எல்லாமே வந்து பிளாக்கா தான் டிஸ்பிளே பண்ணப்பட்டு இருக்கும். அந்த பிளாக்கை வந்து நான் கண்டினியூவா போறத அந்த 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 டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்ல இருந்து நான் என்ன செய்யறேன், நான் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஓவர் ரைட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். அதுக்காக தான் அந்த டிஸ்பிளே அந்த வியூல இருக்கிறத இன்லைன் பிளாக்கோ இல்ல இன்லைனோ நீங்க மாற்றி விட்டீங்கன்னா தனித்தனி துண்டா என்ன செய்யும் உங்களோட கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கும். என்னதுக்காக நாம அந்த டிஸ்பிளே பிளாக் யூஸ் பண்றோம், இன்லைன் பிளாக் என்னதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் யூஸ் பண்றோம். இப்ப உங்களோட பர்பஸ்க்கு எப்படி நீங்க அப்ளை பண்ண வேண்டிய தேவை வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஃபியூச்சர்ல அப்ளை பண்ணி அந்த கோடிங் எஃபெக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. யாருக்கும் என்ன சரி கேள்விகள் இருந்தா கேளுங்க. ரைட். இப்ப இதுல நாம இப்ப அடுத்த கண்டென்ட் வேற என்ன லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண இருக்குன்னு சொன்னா நீங்க அதையும் பேசலாம். அடுத்தது லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், ஒரு வெப்சைட்ல 7 மணி ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு உங்களோட ஒரு பர்சனலான இன்ட்ரோடக்ஷன் அந்த வெப் பேஜ் மூலமா காட்டுங்க, ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா யாருமே அந்த குரூப்ல அந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு போட்ட மாதிரி என்ன எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு என்ன சரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னா குரூப்ல பேசுங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து இப்ப நீங்க கிரியேட் பண்ற அந்த பேஜஸை வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு டிஸ்பிளே பண்ற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். போர்ட்ஃபோலியோ தான். உங்களோட பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன், பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் கூடுதலா நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. அந்த டிசைன் வந்து எப்படி இருக்கும், பர்சனல் போர்ட்ஃபோலியோ நீங்க கிரியேட் பண்ணானே
உங்களோட பர்சனல் விஷயங்களை நீங்க டிஸ்ப்ளே பண்ணி மற்றவங்களும் உங்களோட டேலண்ட் எப்படி இருக்குங்கிற காட்டுறதுக்கான கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். இப்ப பெரும்பாலும் நல்ல வெப் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு பெஸ்டான அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இப்ப நீங்க அவங்க படிச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட டேட்டா பேஸ்ல நம்ம அதுக்குள்ள அப்ளை பண்ண மாட்டோம், டேட்டா ஹேண்டில் பண்ண மாட்டோம். அவங்களோட பர்சனல் டிசைன்ட லுக்கை வந்து நீங்க காட்டுறதுக்காக வேண்டி அவங்கள பர்சனலை பத்தின விஷயங்களை வந்து ஒரு போர்ட்போலியோ மாத்திக்கொண்டு அதை என்ன செய்வாங்க, ஒரு ஒரு பேஜ் மூலமா அவங்கள மத்தவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்ப அதுல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப கூடுதலா இப்ப உங்கள பத்தின டிசைன்ஸ் வந்து இப்ப நீங்க கூடுதலா Fiverr உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆ நம்ம வந்து ஆன்லைன்ல ஜாப் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம கூடுதலா Fiverrல வந்து கூடுதலா தெரியும். ஜாப் மார்க்கெட் இருக்கு. நம்ம சில விஷயங்கள முடிச்சு கொள்ளணும்னாலும் சரி, இல்ல நமக்கு சில விஷயங்கள மத்தவங்கள்ட்ட ஜாப் குடுக்க வேண்டியதுனாலும் சரி, இல்லாட்டி நமக்கு ஜாப் வேணும்னாலும் சரி, அப்படின்ற விஷயங்கள Fiverrல யூஸ் பண்ணுவோம். நீங்க Fiverrல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். நெறைய பேரு அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வெப்ஸ்ல கன்டென்ட்ல வந்து போட்டு டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு பெர்சனல் லிங்கும் ஷேர் பண்ணப்பட்டிருக்கும். அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களோட பெர்சனலான வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க? எப்படி நான் ஆர்டர் குடுத்தா எனக்கு சரியான அவுட்புட் எனக்கு கிடைக்குமா? எந்த மாரி டிசைன்ஸ்ல வந்து எனக்கு தருவாங்க? அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இப்ப அவங்களுக்கு ஒரு ஆர்டர் தரத்துக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கட்டாயம் அவங்களோட டிசைன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க சாம்பிள்ல காட்டுவீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்ட டிசைன் பண்ணிட்டு, அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம்? மத்த வெப்சைட் நீங்க டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லாட்டி வேற யாருக்கும் ஆர்டர் பண்ணி நீங்க முடிச்சு குடுத்து, அவங்க அத மார்க்கெட்ல அப்ளை பண்ணி கரண்ட் யூஸ்ல இருக்கான்னு சொன்னா, அந்த லிங்க்ல வந்து உங்களோட பெர்சனல்ல நீங்க போட்டு, அத இன்னொரு ஆளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறதால, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உண்டு இல்லையா? ஒரு ரெகக்னிஷன் வந்து கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியான விஷயங்கள நீங்க என்ன செய்யுங்க, இப்ப இருந்தே டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பெர்சனலா பெஸ்ட்டான ஒரு ஐடியா ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க வரும். இப்ப கூடுதலா இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போறது ஜாவா ஸ்கிரிப்ட் தான். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அட்வான்ஸ்டான ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் விட பேசிக் தான் முக்கியம். இதுல ஆட்கள் வந்து குறை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க ஒரு கிளாஸ் இல்ல 2 கிளாஸ் மிஸ் பண்ணினாலும், இல்லாட்டி நீங்க அதுக்குரிய கன்டென்ட்ஸ பார்க்காம விட்டாலும், போக போற அடுத்த கன்டென்ட் வந்து என்ன செய்யும் கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனைய தான் கொண்டு வரும். அதால மிஸ் பண்ணினாலும் கட்டாயம் அந்த வீடியோஸ பார்த்துக் கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கிளாஸ வந்து மேக்ஸிமம் அட்டெண்ட் பண்ண பாருங்க. சரியா? ரைட். மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்களேன். இப்போ உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போகக்குள்ள உங்களுக்கு இண்டிவிஜுவல் டிசைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அதுக்கு நீங்க மத்த வெப்சைட்ட பார்த்து தேடுங்க. உங்களுக்கான பெர்சனல் நிறைய டிசைன்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய மாரி இருக்கும். ரைட். இப்ப நாம அடுத்த கன்டென்ட் நான் மூவ் ஆகுறேன். இப்ப நம்ம பெரும்பாலும் ஒரு கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் சிஎஸ்எஸ்ல. நிறைய விஷயங்கள் இருக்கு சிஎஸ்எஸ் பொறுத்தவரைக்கும். இருந்தாலும் நீங்க பூட்ஸ்ட்ராப் மத்த ஃப்ரேம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகல சிஎஸ்எஸ்ல ரிலேட்டட் இருக்கக்கூடிய மத்த சில இம்பார்ட்டன்டான கன்டென்ட்ஸ பார்ப்பீங்க. நான் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய மிச்சம் அதாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயமான விஷயங்கள மட்டும் தான் நான் இந்த இடத்துல என்ன செய்றேன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். மத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த டைம்ல படிப்பாங்க. அது வந்து ஏற்கனவே படிச்சதுல ஒரு தழுவலா இருக்கும். சில விஷயங்கள் ஈஸியா வந்து எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படியான விஷயங்கள் வந்து என்ன செய்யணும்னா காட்டப்படும். சரிங்களா? ரைட். இப்ப இன்றைக்கு நம்ம அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகும். சிஎஸ்எஸ் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்ம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொள்றோம் அப்படியான விஷயங்கள பார்த்துக்கொள்ளும். சரிங்களா? ரைட். ஆல்ரெடி நாம நிறைய ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். எப்படின்னா HTML பேசிக்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகல. அதுல இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம எப்படி அதை அப்ளை பண்றது, என்ன மாதிரி நம்ம தேவையான கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்றது அப்படியான விஷயங்களை நான் பார்த்திருந்தேன். ரைட். இப்போ நான் ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபார்மை பேசிக்கா கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, முதலாவது ஒரு ஃபார்ம் டேக்கை வந்து என்ன செய்யறது கிரியேட் பண்ணி கொள்றது. சரிங்களா? இப்ப ஃபார்ம்ல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கம் கெட் போஸ்ட்னு சில விஷயங்கள் காட்டப்படுது. இந்த கெட் போஸ்டா வந்து நம்ம கூடுதலா டேட்டாவை ஹேண்டில் பண்ண போகல அந்த டைம்ல இருக்கிறார்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் நீங்க அந்த டைம்ல பார்த்துக்கொடுங்க. ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன்னா டைரக்டா ஃபார்முக்குள்ள வரேன். இப்போ இந்த ஃபார்ம்ல டிஃபால்ட்டா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அசைன் பண்ண பார்த்துருக்கு எக்ஸ்டென்ட் விஷயம். சரிங்களா? இது வந்து ஒரு அட்ரிபியூட்டா ஃபார்ம் டிஸ்பிளேக்காக யூஸ் பண்ணணும். ஏற்கனவே நீங்க நிறைய பேர் இதுக்குள்ள இருக்கிறார்கள். அவங்களோட HND இல்ல யூனிவர்சிட்டியில நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. எக்ஸ்டென்ட் வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கீங்க. நீங்க அந்த ஃபார்ம் அதாவது நீங்க ஒரு டேட்டாவை நீங்க இதுல ஒரு ஃபார்ம் ஊடாக ஃபில் பண்ணி விட்டதுக்கு பின்னால நீங்க அந்த டேட்டாவை வச்சுக்கொண்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்ங்கிறதுக்காக அந்த ஃபார்ம் தான் என்ன செய்யும். சரி, ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஷன் தான் டிசைட் பண்ணும் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி. ரைட். இந்த இடத்துல எக்ஷனை பத்தி நம்ம பேச போறது இல்ல. எக்ஷன் வந்து எல்லாம் டேட்டாவை பத்தி ஹேண்டில் பண்ண போகலாம். அந்த டைம்ல நம்ம அந்த கண்டென்ட்ஸை வந்து பார்த்துக்கொள்வோம். இப்ப நாம என்ன செய்வோம் பேசிக்கான டிசைன்ஸ்ல ஒரு வியூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதால நம்ம என்ன செய்வோம்னா டிசைன் பார்ட்டுக்குள்ள மூவ் ஆகும். ரைட். இப்ப இது உள்ளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபார்முக்குள்ள இப்ப நாம கிரியேட் பண்ண போற ஒரு கண்டென்ட் என்னன்னு சொன்னா ஒரு பேசிக்கான ஒரு நேம், இமெயில் அப்படியான விஷயங்கள் அதே மாதிரி ஒரு 3 லேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஒரு 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் அதே மாதிரி ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டு வரோம். ஒரு பேசிக்கான சின்ன டிசைன் எப்படி கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்றேங்கிறதையும் பார்த்துக்கொள்ளும். சரிங்களா? ரைட். இப்போ வந்து நான் ஒரு ஹெடிங் ஒன்று போட்டுக்கொள்றேன். அது H1 வந்து நான் டார்கெட் பண்றேன். சாரி.
இது உள்ளுக்கு நான் என்ன செய்யறேன்னா ஒரு கமெண்ட்ஸை வந்து காட்டிக்கொள்றதுக்காக நான் என்ன செய்யறேன் போடுறேன். கமெண்ட்ஸ் டிவிஷன் சொல்லி போட்டு நான் சேவ் பண்றேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹெடிங் வந்து போட்டு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம தேவையான பேசிக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி முடிப்போம். அதுக்கப்புறமா அதில் டிசைன்ஸ் பாட்டுக்கு நம்ம மூவ் ஆகும். சரிங்களா? ரைட். இப்போ வந்து நான் என்ன செய்யறேன், அடுத்து ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்றேன். லேபிள் வந்து கிரியேட் பண்ண போக உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ இந்த லேபிள் ஃபோல்ல நீங்க விரும்பின ஒரு நேமும் கொடுக்கலாம். அது கண்டென்ட்க்கு ரிலேட்டடா இருக்கணும். அடுத்து வந்து நான் என்ன செய்யறேன், நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து அசைன் பண்றேன். அதுக்கப்புறம் எனக்கு அவுட்புட் வந்து அடுத்த லைன்ல அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படணும். அதால நான் என்ன செய்யறேன்னா பிரேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கொள்றேன். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறமா அடுத்ததுல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நான் கிரியேட் பண்ணணும். இப்போ அதுக்காக நான் இதை சேவ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இல்லையா நேம்னு சொல்லி காட்டு பார்த்துருக்கு. அதுக்கப்புறமா ஒரு இன்புட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறேன். இதில் டெக்ஸ்ட் ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ண பார்த்துருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளேல டெக்ஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் கட்டாயம். இந்த இடத்துல நம்ம ஐடியை யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் ஐடியா வந்து ஒரு பர்பஸ்க்காக வச்சுக்கொள்ளுங்க. ஐடி வந்து நம்ம என்னதுக்காக கிரியேட் பண்ணுறோம், நேம்ங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுது. அதோட நம்ம நேம்ங்கிறத வந்து நான் போட்டுட்டு இதில் சேவ் பண்ணி விடுறேன். நேமுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அங்கே ஒரு பிரேக் கொடுத்துக்கொள்றேன். அதே மாதிரி அடுத்த ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு இமெயில். இப்போ நான் ஒரு கிரியேட் பண்ற பேஜ் என்னதுக்குன்னு சொன்னேன்னா, ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு கமெண்ட் வந்து ஒரு ஃபீட்பேக் வந்து தரணுங்கிறதுக்காக வேண்டி தான் ஒரு பேஜுக்கு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இதுக்கு ஒரு லேபிள் ஒன்று ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். லேபிள் 1 மினிட் வெயிட் பண்ணுங்களா? சரியா? கால் வந்துட்டு ரைட். இப்போ இந்த லேபிளுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா, இப்போ அடுத்த கண்டென்ட் வந்து நான் இதுக்குள்ள டிஸ்பிளே பண்றேன். இதுக்குள்ள இமெயில்ங்கிறத வந்து நான் போட்டுக்கொள்றேன். அதே மாதிரி மேலே இருக்க விஷயங்கள் தான் எனக்கு தேவைப்படுது. அதனால அந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு அதுக்குள்ள பேஸ்ட் பண்ணி வைப்பேன். இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்னா, நேமுக்கு பதிலாக இமெயில்ங்கிறத வந்து நான் கொடுத்துக்கொள்றேன். இப்போ இதுக்குள்ள நீங்க மேல வந்து இமெயில் தான் நீங்க டைப் பண்ணுங்க. அதில் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இமெயிலுங்கிற கண்டென்ட் டைரக்டா டைப் பண்ணி விடலாம். பிரச்சனை இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து அந்த இமெயில் வெலிடேஷன் வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது வந்து நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னா, மெசேஜ் வந்து நம்ம டைப் பண்ணி கொள்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் கிரியேட் பண்றேன். சரி, லேபிள் இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கொள்றேன். இது உங்களுக்கு மெசேஜ், அதே மாதிரி இதுக்குள்ள மெசேஜ் ஷார்ட்டா போட்டு சேவ் பண்றேன். அதுக்கப்புறமா ஃபைனலா ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்றேன். நீங்க நேரடியா பட்டன் டெக்கை வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? பட்டன் போட்டுட்டு அதுக்குள்ள வேல்யூ வந்து சென்ட்ங்கிறது கொடுக்கலாம். ரைட். ரைட். இப்போ இதை பேசிக்காக வச்சுக்கொண்டு நமக்கு தேவையான டிசைன்ஸை வந்து செஞ்சு கொள்வோமா? நான் பேசுறது விளங்கி தானே? ஹலோ, எல்லாருக்கும் விளங்கி தானே பேசுறது? சார் கேக்கு. ரைட். ஓகே. ரைட். இப்போ இது அடுத்து வந்து நாங்கள் சப்மிட் டைப் தானே. அப்போ இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா டைப் பண்ணி போட்டுட்டு சப்மிட்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணி போடுறேன். இதே சேவ் பண்ணி போடுறேன். ரைட். இப்போ இதுல வந்து நீங்க பட்டன் வேல்யூ வந்து நீங்க சென்ட் கொடுத்துட்டு உள்ளுக்கு சப்மிட் கொடுத்ததால டிஃபால்ட்டா அதுல ஃபங்க்ஷன் வந்து சப்மிட் ஃபங்க்ஷன் தான் வேலை செய்யுமா. டைப் வந்து சப்மிட் அங்கே போகல வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணாது. இதை நீங்க அந்த டேட்டாவை நீங்க ஹேண்டில் பண்ண போகல அந்த டைம்ல படிச்சு கொள்வீங்க. எதுக்கும் இந்த ஃபார்மை வந்து டைரக்டா நான் நேரடியாக உள்ளுக்கு போடாம ஒரு இந்த ரெண்டையும் வந்து நான் என்ன செய்யறேன்னா டிப்டெக்குள்ள போட்டு கொள்றேன். சரிங்களா? ரைட். இப்போ போட்டு சேவ் பண்ணி விடுறேன். ஓகே. இப்போ நம்ம தேவையான கண்டென்ட்ஸ் எடிட்டிங் வந்து நம்ம செஞ்சு கொள்வோம். இப்போ பேசிக்கா உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும். இப்போ இது ஃபார்ம் டிப்டெக் இருக்கு, டிப்டெக்குள்ள ஃபார்ம் இருக்கு. ஃபார்முக்குள்ள தான் நமக்கு தேவையான மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. இப்போ நேரடியாக நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். உங்களுக்கு சின்ன கண்டென்ட் இருக்கு, ஹெடிங் இருக்கு, அதே மாதிரி ஃபார்மும் இருக்கு. ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன்னா கீழே முதலாவது விஷயம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போறது.
இப்போ முன்னுக்கு ஃபார்ம் தானே முன்னுக்கு காட்டுப்பட்டிருக்கு. அந்த ஃபார்ம் டெக்கை வந்து நேரடியாக நான் எக்ஸஸ் பண்ணுறேன். அதாவது நான் என்ன செய்யறேன்னா ஃபார்மை வந்து நான் நேரடியாக யூஸ் பண்ணுறேன். ஃபார்ம் ஃபார்ம் டெக்குக்குள்ள இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து போர்டரோட லைனோட கொஞ்சம் கிட்ட இருக்கிறதால நான் பேடிங்க யூஸ் பண்ணிட்டு அது கொஞ்சம் என்ன செய்யறேன்னா மேலே கீழே எல்லாத்துக்கும் வந்து சரியான எப்போ எடுத்துக்கணும். அப்போ நான் 2020 சரி நான் யூஸ் பண்ணிக்கொள்றேன். இப்போ சர்வ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும் இந்த ஃபார்ம் டெக் வந்து மற்ற இடத்துல இருந்து என்ன செய்யுதுன்னா மேலேயும் அதே மாதிரி சைட்லையும் கீழே 4 பக்கம் என்ன செய்யுது ஒரு சில எனக்கு கெப் எடுத்துக்கொள்ளுது. 20 பிக்சல் வந்து அந்த இடத்துல கெப் காட்டப்படுது. நீ நேரடியாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா 20 வந்து கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நான் என்ன செய்யறேன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறேன். ஒரு லைட் கலர் வந்து அப்ளை பண்ணால் ஓகே இருக்கும். அதான நான் என்ன செய்கிறேன். ரைட். இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். இப்போ உங்களோட டிஸ்பிளேல உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து காட்டுப்படும். இது இவ்வளவு தான் வந்து ஃபார்முக்குரிய ஒரு ப்ராப்பர்ட்டி லொகேஷனை வந்து காட்டுப்படுது. ஃபார்ம்ல மற்ற விஷயங்கள் தேவைச்சுன்னா நம்ம லேட் டைம் ஃபார்ம்ல விஷயங்களை பார்ப்போம். ரைட். அடுத்தது இனிதான் நான் என்ன செய்ய போகிறேன்டா உள்ளுக்குள்ள நீங்க பார்த்தா விளங்கும் லேபிளும் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கிறோம் பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. மற்றதெல்லாம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போக வேண்டியதான். லேபிள் நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ உள்ளுக்குள்ள நான் முதலாவது விஷயம் என்ன செய்யறேன்னா இன்புட் என்ன. இப்போ ஆல்ரெடி நான் சூடோ கிளாஸ் எலிமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இப்போ இந்த இடத்துல நாம டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கிற விஷயங்களை நான் என்ன செய்யறேன்னா டார்கெட் பண்ணி நான் மாற்ற போகிறேன். இப்போ அதுக்காக தான் நான் சொன்னேன் என்னன்னா நீங்க இமெயிலுக்கு வந்து இமெயில் வந்து கொடுங்க பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இமெயில் கொடுக்க போகக்குள்ள அந்த இடத்துல இப்போ நம்ம அதுக்கும் செப்பரேட்டாக ஒரு டிசைன் ஒன்று போட வேண்டியிருக்கும். அதுக்காக தான் நீங்க இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் என்ன செஞ்சேன்னா மூணுக்குமே டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்க இமெயில் வந்து நேரடியாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இமெயில்ங்கிற அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க பிரச்சனை இல்லை. சரிங்களா. ரைட். இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா இப்போ ஒரு ஸ்கேப் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். அதுக்குள்ள டைப்பை கொடுத்துட்டு நான் ஈக்குவல் பண்ணிட்டு இப்போ செக் பண்ண போகிறேன். அதாவது இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கிற இன்புட் வந்து எந்த வகை இன்புட்னா நான் டெக்ஸ்ட்ங்கிற கிரியேட் பண்ணிக்கிற இன்புட்டுக்கு தான் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் தேவையான கண்டென்ட்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல இன்புட் டைப் ஈக்குவல் அந்த டெக்ஸ்ட்ங்கிற பார்க்க போகணும் இல்லைங்கும். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்டா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். அந்த கண்டென்ட் வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் வந்து காட்டப்படணும். ரைட். இப்போ எல்லா செக் பாக்ஸும் வந்து இதில் சாரி டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன விலங்கம் உள்ளுக்கு அந்த லென்த் வந்து போதாது. அப்போ எனக்கு என்ன செய்யணும்டா அதில் வித்தை வந்து கூட்டி கொள்ளும் வேஸ்ட்டுக்கு. அப்போ நான் என்ன செய்யறேன் வித்தை கொடுத்துட்டு 100% கொடுத்து அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்ணி விடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் அதில் டெக்ஸ்ட் பாக்ஸோட லென்த் அது அந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன விளங்கும். சாரி நீளம் இருந்தாலும் அதில் அகலம் தான். அதில் வித்து வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் 100% வந்து ஃபுல்லாக வந்து காட்டப்படுது. அதே மாதிரி மேலே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட சரி அந்த டெக்ஸ்ட் இருக்குது அந்த லேபிளோட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. கீழே இருக்கிற இமெயிலோட ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா சாரி அதுக்கு வந்து நம்ம மார்ஜின் செட் பண்ணுவோம். அதுக்கு முதல் உள்ளுக்கு இருக்கிற விஷயத்தை வெஸ்ட்டுக்கு பார்ப்போம். மார்ஜினை முடிச்சுட்டு வருவோம். ரைட். மார்ஜினை வந்து வெஸ்ட்டுக்கு செட் பண்ணுவோம். மார்ஜினை கொடுப்போம். எனக்கு வந்து மேலே கீழே தான் எனக்கு கேப் தரும். இந்த ரெண்டு சைட்ல இருந்து கொஞ்சம் உள்ளுக்கு ஆகி போயிட்டு இருந்தானே. அப்போ நான் இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாதுன்னா மேலேயும் கீழே இருந்து நான் என்ன செய்யணும் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும். இப்போ அதாவது நான் என்ன செய்யறேன் ஒரு 15 பிக்சலை கொடுத்துட்டு மற்ற கண்டென்ட் எனக்கு அதாவது வலது பக்கம் இடது பக்கம் எனக்கு மாற தேவையில்லை. அந்த ரைட் லெஃப்ட் வந்து நான் வெளியே வந்து 0 கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி விடுறேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் இந்த மேலே வந்து ஒரு 15 கீழே வந்து ஒரு 15 எடுத்திருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் மேலே கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் எடுத்திருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கும். சரிங்களா. அதே மாதிரி உள்ளுக்கு இப்ப டைப் பண்ண போக இந்த கண்டனை பாருங்க. இந்த பாக்ஸ் வந்து என்ன நடக்குன்னு கேட்டா அந்த விளிம்போடைய அந்த நம்ம டைப் பண்ண போற அந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா உள்ளுக்கும் என்ன செய்யறது வித்தியாசமான எஃபெக்ட் எனக்கு காட்டுது. அதாவது அந்த விளிம்போட டைப் பண்ண போகல எனக்கு லுக் வந்து வித்தியாசமா இருக்கு தானே. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அந்த டைப் பண்ண போற கண்டனுக்கு உள்ள நம்ம டைப் பண்ண போற விஷயமும் எனக்கு பேடிங்ல வந்து சில விஷயத்தை காட்டுப்படணும். இப்ப மேல கீழே ஒரு அளவும் வலது பக்கம் ஒரு அளவு ரெண்டே ஒன்றா கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு 15 கொடுத்துட்டு சேவ் பண்றேன். நீங்க அவுட் கூட பாத்தீங்கன்னா விளங்கும் ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு இது ஓகே தான் இருந்தாலும் ரொம்ப கூட கேப்ப கொடுத்த மாதிரி இருக்கு. நான் ஒரு 12 கொடுத்து கொள்றேன். ரைட். எனக்கு இந்த கண்டென்ட் ஓகே. சரிங்களா. ரைட். இப்ப இதுல எப்பயும் வந்து இங்க டைப் பண்ற லொகேஷன் வந்து உள்ளுக்கு காட்ட போகல மேல வந்து கொஞ்சம் ஒரு அளவை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆனா பின்பக்கம் என்ன செய்யுங்க வலது பக்கம் இடது பக்கத்தை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா அந்த டைப் பண்ணி காட்ட போகல அந்த கண்டென்ட் வந்து சரியான இப்ப மேல பாத்தீங்கன்னா மேல இருக்கிறத விட இந்த சைட்ல இருக்கிற துண்டு வந்து கொஞ்சம் உள்ளுக்காயனமா இருக்கணும். எனக்கு பின்னால நம்ம அப்ளை பண்ண போற டிசைன் சில நேரங்கள் என்ன செய்யலாமாண்டா அந்த டைப் பண்ற கண்டென்ட் கொஞ்சம் உள்ளுக்காரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. நம்ம டைப் பண்ணி போகிற விலங்கு பாருங்களா. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு நம்மள என்னது பார்த்தனே விலங்கு உனக்கு
இதுல எல்லாம் சரியா இருக்கா இல்லையே? இதுல ஒரு விஷயம் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. அதாவது நம்ம டைப் பண்ணிக்கிற அந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். இந்த பாக்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த border வந்து வெளியே போன மாதிரி எனக்கு டிஸ்ப்ளே பண்ணப்படுது. அப்ப நான் என்ன செய்யணும்னா இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் border வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் border நான் அப்ளை பண்றேன். இப்ப ஆல்ரெடி இதுக்குள்ள சின்ன ஒரு குட்டியா லைன் ஒன்று போகுது பாத்தீங்கன்னா விளங்கும் இல்லையா? அந்த லைனை வந்து ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யும்? நமக்கு தேவைன்னா எடுத்தும் விடலாம். இருந்தாலும் அந்த லைனை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக் ஆக்கும். இல்லாட்டி நம்ம என்ன செய்வோம்? அது எத்தனை பிக்சல் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. நாம சொல்லிட்ட கொடுத்துட்டு இப்ப நாம கலர் வந்து அப்ளை பண்ணுவோம். நான் சர்வ் பண்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் ஏற்கனவே அந்த லைனோடு இருக்குதான். இருந்தாலும் நான் ஒரு சாம்பல் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த சாம்பல் கலர் அப்ளை பண்ணதால அந்த லைன் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த borderோட சின்ன ஒரு லைனை தான் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காண உங்களுக்கு விளங்கு நல்லா. இதுல பாத்தீங்கன்னா விளங்கு அந்த குட்டியா ஒரு லைன் போது பாத்தீங்கன்னா சின்ன கெப்பால. அப்ப இந்த இடத்துல அந்த சின்ன லைன் எடுத்து தேவையான நீங்க என்ன செய்யலாம்? லைனை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஆனா நீங்க லைனை காட்டினா தான் உங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த அந்த உள்ளுக்கு பூந்துட்டு இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு சின்ன ஒரு கெப்போட இருக்கிற மாதிரி ஒரு வியூ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க என்ன செய்யுங்க? கிரியேட் பண்ண போக்குள்ள கட்டாயம் ஒரு border கொடுத்துக்கொள்ளுங்க சரிங்களா? இல்லாட்டி அந்த உள்ளுக்குள்ள பூந்துட்டு உள்ளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வியூ நம்ம தர தொடங்கும். அடுத்து வந்து நாம என்ன செய்ய மாட்டேன் இப்ப இந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் அந்த உள்ளுக்காக எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன். பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த border பாக்ஸ் என்ன செய்ய மாட்டேன் அந்த border விட்டு தாண்டி போற கண்டென்ட் வெளியே கொண்டு போகாம அந்த borderக்கு உள்ளே அந்த பாக்ஸோட சைஸை வந்து டிசைட் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். நான் ஏற்கனவே வந்து அந்த டிப் டேக் நான் அப்ளை பண்ண போக்குல அதாவது நான் என்ன செஞ்சோம்னா வெப்லைட் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த வெப்லைட் கிரியேட் பண்ண போக்கு இந்த விஷயத்தை நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருந்தேன். நான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த border பாக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டு இப்ப நான் சர்வ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா விளங்கும் அந்த border விட்டு வெளியே போற கண்டென்ட் போகாம அவாய்ட் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு நம்ம மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு என்ன செய்யணும் அந்த border பாக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கரெக்டாக நான் வச்சுக்கொள்ளுங்களேன். சில நேரங்களில் நீங்க கிரியேட் பண்ண கண்டென்ட் அந்த கண்டென்ட் விட்டு வெளியே போகுது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த பாக்ஸ் சைசிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி border பாக்ஸ் கொடுக்கறதால அந்த லைன் வந்து குறிப்பிட்ட இன்னொரு அந்த border வந்து இன்னொரு border விட்டு வெளியே போறது அவாய்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரிங்களா? ரைட். இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எல்லாம் முடிஞ்சுதான். இருந்தாலும் இந்த கார்னர் இருக்கு பாத்தீங்களா? அந்த உள்ளுக்கு நீங்க சுத்தி வர அந்த உள்ளுக்கு வர அந்த எட்ஜ் இருக்குதானே அந்த மூலைகள் வந்து அந்த மூலையில கொஞ்சம் வளைஞ்சு எடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கு நாம என்ன செய்ய வேண்டாம் இப்ப இந்த இடத்துல அந்த வளைச்சு எடுத்து கொள்றதுக்கான வேணும் யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணதுதான். இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எனக்கு அந்த எட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பா முடியுது இல்லையா? அந்த ஷார்ப் எனக்கு தேவையில்லை. கொஞ்சம் வளைஞ்சு வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வியூ வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நான் என்னத்தை யூஸ் பண்ணலாம்னு கேட்கறேன் சொல்லுங்க. பேசலாமே. வளமே நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ற கண்டென்ட் தான். இப்ப இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா விளங்கும் அந்த மூலையில கூரா போயிட்டு முடியுது தானே அந்த கண்டென்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கிறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன ப்ராப்பர்ட்டி என்ன வேல்யூ என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம். சரி நான் யூஸ் பண்றேன். இதுல வந்து நம்ம போன கிளாஸ் நான் பேசினேன். நமக்கு தேவையான அந்த எட்ஜ்ல இருந்து நமக்கு தேவையான பெண்ட் ஒன்று எடுத்துக்கொள்றதுக்கு border ரேடியஸ்ங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணணும். இருந்தாலும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேண்டியதுதான். அப்ப இதுல நீங்க 5 பிக்சல் கொடுத்துட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த வளைஞ்சு வர கேப் வந்து உங்களுக்கு போதுமா இருக்குமான்னு சரி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா விளங்கு நான் 5 பிக்சல் கொடுக்கறதுக்கு முதல் இப்ப நான் சேவ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. அது சரியா அந்த கார்னர்ல எட்ஜ் வந்து சரியா ஷார்ப்பா போயிட்டு முடியுது. இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா 5 பிக்சல் கொடுத்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா விலங்கும் நல்லா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப இது உங்களுக்கு போதாது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் 10 பிக்சல் கொடுத்துட்டு இப்ப சேவ் பண்ணுங்க. இன்னும் என்ன செய்யும் நல்லா வளைஞ்சு அந்த கெப்பன் உங்களுக்கு சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஓவரா வளைச்சிங்கன்னா ரவுண்டா போற மாதிரி போயிட்டுரும். அதனால என்ன செய்யுங்க ஒரு 5 பிக்சலோட நீங்க லிமிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னா கணக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு 100ல வச்சு கொள்றேன். இப்ப நேம் ஓகே அந்த இமெயில் ஓகே மெசேஜ் ஓகே. அப்ப நம்ம இதுக்குள்ள அடுத்த செய்ய வேண்டிய விஷயம் இப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க மற்ற விஷயங்களை செஞ்சுட்டு போறது தான். இதுக்குள்ள நீங்க பிளேஸ் ஹோல்டர் வந்து டைப் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பிளேஸ் ஹோல்டர்ல டைப் பண்ணி காட்டலாம். இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லி போட்டுட்டு முதலாவது விஷயம் வந்து நான் டைப் பண்ணி காட்டுறேன். என்னது என்டர் யுவர் நேம் சொல்லி போட்டுட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் அந்த என்டர் நேம்னு சொல்லி நமக்கு டைப் பண்ணி காட்டுது. அதே மாதிரி நீங்க ரெண்டாவது இதுக்குள்ள வந்து நீங்க பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க என்டர் யுவர் இமெயில் கொடுத்துட்டு இப்ப இதுக்குள்ள இந்த மெயில் அதே மாதிரி கீழே வந்து நான் என்ன செய்யறேன் அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள போயிட்டு இதுக்குள்ள ஒரு பிளேஸ் ஹோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் போடுறேன். டைப் யோர்
மெசேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா விளங்கும். இப்போ இதுல உங்களோட மெசேஜ் வந்து இதுக்குள்ள டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ ரைட், இப்போ அடுத்து வந்து இந்த கமெண்ட்ஸ் டிவிஷனுங்கிற அந்த கண்டனை வந்து நம்ம என்ன செய்வோம், இப்போ டார்கெட் பண்ணுவோம். இது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் என்ன செய்யுதுன்னா பிளாக் கலர்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம என்ன செய்வோம், அது H1ங்கிறதுனா நம்ம நேரடியாக H1 டார்கெட் பண்ணிட்டு இதுக்குள்ள பெஸ்ட்டுக்கு நம்ம டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் கொடுப்போம். அதை வந்து சென்டர் பண்ணி விட்டுருவோம். ஸோ ரைட், இப்போ அது சென்டர் அலைன் வந்து கொடுப்பாட்டிட்டு அடுத்து வந்து நான் கலரை வந்து அப்ளை பண்றேன். இது வந்து உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் நல்லா இருக்கும். ரைட், இப்போ இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்டா, இப்போ நான் இந்த மேல இருக்கிற கண்டதுமே சேர்ந்து அந்த கலருக்கு மாறுது. பார்த்தாலே விளங்கும். என்னோட ரெண்டுமே H1 வந்து நான் டார்கெட் பண்ணிக்கிறதால நீங்க ஃபோமுக்குள்ள இருக்கிற H1 நினைச்சீங்கன்னா நீங்க ஃபோமுக்குள்ள இருக்கிற H1 நினைச்சீங்கன்னா என்ன செய்யலாம், நேரடியாக டார்கெட் பண்ணலாம். இப்போ நான் என்ன செய்யறேன், ஃபோமுக்குள்ள இருக்கிற H1 தான் நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணி விடுறேன். உள்ளுக்கு இருக்கிற கண்டன் மட்டும் என்ன செய்யுது, மாறுது. மேலே இருக்கிற அந்த கண்டன் வந்து மாறுது இல்ல. ரைட், இப்போ அடுத்த செய்ய வேண்டிய ஆள் யாரு, பேலன்ஸ் யார் இருக்காங்க, பேசலாமே. ஆல்ரெடி நாம எல்லா விஷயத்தையும் ஆர்டர் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் படிச்சுட்டு வரோம். இதுல நிறைய பேர் இன்றைக்கு அட்டன் பண்ணாம இருக்கிறான், டைம் வந்து அவனுக்கு கிளஷ் ஆகுது போல இருக்கு. அடுத்து நிறைய பேர் வீடியோ மட்டும் பாக்குறாங்க, கிளாஸ் அட்டன் பண்றாங்க இல்ல. அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு மனுஷனா பேசலாமா, பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ அடுத்து வந்து நம்ம பட்டனை டார்கெட் பண்ணுவோம். இப்போ அடுத்தது வந்து நான் என்ன செய்யறேன், பட்டன்ங்கிறத வந்து நான் இப்போ டார்கெட் பண்றேன். அதனால நான் பட்டன் ப்ராப்பர்ட்டி அது ஒரு டெக்கத்தான் உங்களுக்கு நான் போட்டு வைக்கிறேன். அதால நான் என்ன செய்யறேன், கிளாஸ்ல எதுவுமே இல்லாம நேரடியாக வந்து அவனை நான் எக்ஸஸ் பண்றேன். பட்டன் போட்டுட்டு அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு நான் டைப் ஈக்குவல் சப்மிட் கொடுத்துருக்கிறேங்கிறதால நான் என்ன செய்யறேன், அவங்கள அப்படியே காப்பி பண்ணிட்டு வரேன். அப்ப இந்த இடத்துல நம்ம பட்டனை போட்டு ஸ்கேப் பிரேக் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள நான் போறேன். பட்டன் டைப் வந்து சப்மிட் இருந்தா எனக்கு இந்த டிசைன் வந்து என்ன செய்யணும், அப்ளை பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க. அதை கொடுத்து போடுறேன். அடுத்தது இப்ப நான் முதலாவது விஷயம், இந்த பட்டனை வந்து வனமே சின்னதாக கொடுக்குற மாதிரி இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன்னா கொஞ்சம் பெருசா எடுக்கிறேன். அந்த பட்டனை கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா வழங்க பட்டன் என்ன நடக்குது, 100% வித்துக்கு வந்து எனக்கு மாறி இருக்கு. உங்களுக்கு தேவைன்னு நீங்க பட்டன் சின்னதா இருக்கு போட்டீங்கன்னா பெர்சன்டேஜ் கொடுத்து மாத்துறீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அடுத்து வந்து நான் என்ன செய்யறேன், இந்த பட்டன் பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் மாத்திக் கொள்றேன். ஒரு கிரீன் கலரை கொடுத்து கொண்டு சேவ் பண்றேன். ஆஹ் நல்லா இருக்கா இல்லைன்னா, ரைட், கொஞ்சம் டார்க்கா இருக்கு. எனக்கு அது கலருக்கு என்ன வந்து செட் பண்ணேன்னு தெரியல. சரியா, நீங்க பாருங்க. ரைட், இதுல இப்ப நம்ம அடுத்து என்ன செய்வோம், பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஃபொண்ட் கலரை மாற்றுவோம். ஏன்னா அது எழுத்து விலங்கு இல்லை தானே, அதனால நம்ம ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணா ஓகே இருக்கும். ஒயிட் கலர் இதை சேவ் பண்றேன். ரைட், அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஸ்பேஸ் வந்து போதாத மாதிரி இருக்கு. நான் என்ன செய்யறேன், ஸ்பேஸையும் கொஞ்சம் மாத்திக்கணும். பேரிங் வந்து செட் பண்ணுவோம். ஹைட் அண்ட் வித் வந்து ஒரு 14, மற்ற வந்து நான் ஒரு 21 கொடுக்குற மாதிரி 26 கொடுத்துட்டு சேவ் பண்றேன். ரைட், இப்போ இதுல வந்து சரியான இதன் இருக்கு. ஆனால் இருந்தாலும் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து என்ன செய்யறது இல்லை, கன்சிடர் பண்ணப்படாது. நம்ம மேல டொப்பையும் பாட்டமையும் தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே, சரி. அடுத்து வந்து போர்டர் தேவையில்லை, போர்டர் நன்னு கொடுத்துக்கொண்டேன். சுற்றி இருக்கிற போர்டர் எல்லாம் பேசுறோம். அந்த கண்டென்ட் மட்டும் எனக்கு அந்த இப்பதான் உங்களுக்கு அந்த வெப்சைட் ரியலா பார்க்க போகல வார அந்த பட்டன் எஃபெக்ட் உங்களுக்கு என்ன செய்யும், காட்டுப்படும். அடுத்து வந்து நான் மார்ஜினை கொஞ்சம் அப்ளை பண்றேன். மார்ஜின் வந்து ஒரு 8/0. ஓகே, அதே மாதிரி பெரும்பாலும் இவ்வளவும் தான். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் பட்டனுக்கு கிட்ட நம்ம மவுஸ் கொண்டு போனோம்னா அந்த ஒரு கை அடையாளம் பண்ணி வர மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால அடுத்தது நான் என்ன செய்யறேன், இதுல பாயிண்டர் என்ன, சாரி, கர்சர், பாயிண்டர் சரி நான் அப்ளை பண்ணி வைப்பேன். இப்ப மவுஸ் கிட்ட கொண்டு போகல பாத்தீங்கன்னா சின்ன விளங்கும். இந்த பட்டனை கிட்ட இப்ப அந்த எஃபெக்ட் ஒன்று காட்டுப்படுது, பாயிண்டர் எஃபெக்ட். அதே மாதிரி சுத்தி வர அந்த லைனும் வந்து கொஞ்சம் கூரா இருக்கு தானே, அதே கொஞ்சம் இல்லாமக்குமா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தானே. அதுக்கு நான் border radius தான் யூஸ் பண்ணுவேன். அவனுக்கு சிம்பிளா நான் வச்சுக்கிறேன். சரி, கோர்னர்ல இருக்கிற பாடலாம் வளைஞ்சு வரணும் மட்டும் border radius அப்ளை பண்ணுங்க. இதுக்கு நான் என்ன செய்யறேன், ஒரு 5 பிக்சலை வந்து கொடுத்து கொள்றேன். ரைட், இதுவும் கொஞ்சம் கோணத்தால வளைஞ்சு வர மாதிரி இருக்கு. அடுத்தது ஹூவர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம். அது கொஞ்சம் இப்ப கிட்ட வரப்போக்குள்ள லைட் கலர் ஒன்று காட்டணும், கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டிய அப்ப நான் இதே காப்பி பண்ணி எடுத்துக்கொள்றேன்.
கொடுத்துட்டு இதுக்குள்ள ஹூவர். இப்போ இதுக்குள்ள ஹூவர் எஃபெக்ட்ல வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலரை மட்டும் இதுக்குள்ள மாற்றி நம்ம டிசைன் சரி ஒரு லைட் கலரை கொடுக்குற மாதிரி செட் பண்ணுவோமா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாற்றினா அவ்வளோ. ரைட். ஃபார்மை பற்றின விஷயங்கள் இவ்வளவு தான். இப்போ வேற என்ன கண்டென்ட் வந்து இதில் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கா? பேசுங்க. இப்போ பெருசாக போக்குல கொஞ்சம் ஒரு அசிங்கமாக இருக்கு. சின்னதாக்கினீங்கன்னா கணக்காக இருக்குமா நான் நினைக்கிறேன். இதை கொஞ்சம் சின்னதாக்க விட என்ன செய்யலாம்? சரிங்களா, இந்த ஸ்க்ரீன் சைஸை விட நான் கொஞ்சம் சின்னதாக்கலாம் விட என்ன செய்யலாம்? ரைட். கண்டனம் வந்து கொஞ்சம் சின்னதாக்கணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க வித்தை வந்து குறைச்சிக்கணும் சரி. அந்த ஃபார்ம் வித்தை தான் நம்ம குறைக்க வேண்டியிருக்கும். இதுல மேல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ஃபார்ம் வந்து போட்டு இருக்கிறோம். எங்க இருக்கு ஃபார்ம் மேல இருக்கு. நீங்க அதுல வித்தை வந்து நீங்க என்ன செய்யலாம், இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணி குறைச்சிக்கொள்ளலாம். அதாவது நான் என்ன செய்யணும் 75% கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு சேவ் பண்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் 75%க்கு அந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் சின்னதாக காட்டுப்படுது. இருந்தாலும் இந்த ஃபுல்லாவே மொத்தம் எனக்கு கொஞ்சம் அலைன் கொடுத்தா நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்னா உள்ளுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப ஒரு டிப்டெக்குள்ள தான் இவரை போட்டு வைக்கிறேன் சரிங்களா. அந்த டிப்டெக் வந்து நம்ம என்ன செய்ய மாட்டேன், சென்டர் அலைனை கொடுத்து மாத்தி விடுவோம். இப்போ உள்ளுக்கு நான் என்ன செய்யறேன்னா அலைன் ஒன்று கொடுத்துட்டு இவருக்குள்ள சென்டர் சொல்லி கொடுத்து நான் மாத்துறேன். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட வியூக்கு ஏத்த மாதிரி அந்த ஃபார்ம் டிசைன் வந்து காட்டுப்படுது. உங்களுக்கு கலர் மேட்ச் அப்படின்னு பிரச்சனை சொன்னா நீங்க என்ன வேண்டிய கலரை வந்து கொடுத்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க கண்டென்ட் சின்னதாக்கினாலும் அந்த போர்டரோட ஜாயிண்ட் ஆன இல்ல மாதிரி கொஞ்சம் ஒரு கெப்போட வந்து உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், அவுட்புட்டை வந்து எடுத்து பார்க்கலாம் சரிங்களா. ரைட். இப்ப இது ஓகே விளையிட்டா ஒத்தராச்சும் பேசுங்களேன். இந்த கண்டென்ட் விளையிட்டா அவங்களுக்கும் நிறைய பேருக்கு கவரேஜ் இஷ்யூ ஒன்று இருக்கிறேன், வாராங்க போறாங்க. சப்ராஸ் ஓகேயா? மத்தவங்க மிப்பாரா ஓகேயா? இருக்கிறீங்களா? சரி ஓகே நாம கண்டினியூ பண்ணுவோம். இப்ப அவங்களோட இப்ப இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு என்ன சரி டவுட் இருக்குன்னு சொன்னா கேளுங்களா. நிறைய பேருக்கு கவரேஜ் இஷ்யூல இருக்காங்க, யாருக்கு என்ன பிரச்சனைன்னு சரி வழங்குதில்லை. ரைட். இப்ப ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணதுக்கு பேசிக்கா இவ்வளவு வந்து நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். இதுக்கு சம்பந்தப்பட்ட வேற எங்கேயாச்சும் கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க, நெட்ல கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இப்ப இதுக்குள்ள நீங்க இந்த லேபிள் எல்லாம் வந்து நான் கொஞ்சம் டிசைன் பண்ணி எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் டிக்கா கொடுத்து வேற ஒரு கலர் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா அதை பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வாக்கா இருக்கும். அதாவது நீங்க என்ன செய்யுங்க, இப்ப லேபிள் தேவைன்னா லேபிள கொடுத்துக்கொள்ளும் பிரச்சனை இல்லை. லேபிள் நான் கொஞ்சம் டார்கெட் பண்றேன். லேபிள கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க கேள்வி பிரேக் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப ஃபொண்டை பத்தி நம்ம காட்டப்படும் ஃபொண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபொண்ட் கலர் வந்து நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிக்கிறேன் தானே மேலே அந்த காமன் டிவிஷன் கொடுத்தீங்க H1 அந்த கலரை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஓகே இருக்கும். நான் என்ன செய்யறேன், அந்த கலரை வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் அதே கலருக்கு வந்து சரி இப்போ காட்டுப்படுது நேம் இமெயில் மெசேஜ்ங்கிற விஷயங்களும் காட்டுப்படுது. அடுத்து இந்த லேபிள்ல வந்து நீங்க மவுசரை செலக்ட் பண்ண போக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இப்படி செலக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா யூசர் செலக்ட் நன்னுங்கிற அந்த ஆப்ஷன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சரி தந்திருக்கேன். அதுக்குள்ள வந்து நீங்க என்ன செய்யுங்க நன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ மவுசரை இப்போ செலக்ட் பண்ணிட்டு வர போக்குள்ள அந்த கண்டனை வந்து யாராலையும் செலக்ட் பண்ண இயலாத மாதிரி எஃபெக்டோட உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ கமெண்ட் டிவிஷன் வந்து இதுவும் செலக்ட் ஆகுது. அப்படி தேவையில்லை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், அந்த கண்டனை வந்து நீங்க ஹைட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அந்த கண்டன் வந்து என்ன செய்யும், அந்த செலக்ஷன்ல இருந்து மொத்தமே இல்லாம போயிருக்கும் சரிங்களா. ரைட். இப்போ இவ்வளவு தான் நம்ம ஃபார்மை வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். உங்களுக்கும் அடுத்தது இப்போ ரேடியோ பட்டன் அடுத்தது செக் பாக்ஸ் அப்படியான விஷயங்கள் தேவைன்னு சொன்னா நான் உங்களுக்கு சில டிசைன்ஸை வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். தேவைப்பட்டா நீங்க குரூப்ல மெசேஜ் போடுங்க, நான் ஷேர் பண்ணுவேன். இப்ப இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு டீப்பா இல்லை சரிங்களா. இவ்வளவு தான் நான் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள். ரைட். இப்ப அடுத்தடுத்த கிளாஸஸ்ல மற்ற விஷயங்கள் யூஸ் பண்ண வரப்போகல மற்ற டிசைன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும். இப்ப உங்களுக்கு நான் இந்த கிளாஸ் முடிய ஒரு ஆக்டிவிட்டி போடுவேன். இந்த ஃபார்மோட சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் டிசைனோட கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த டிசைனை கொஞ்சம் எடுக்க பாருங்க.
அடுத்து வந்து இப்போ நம்ம ஃப்ளெக்ஸையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது ஃப்ளெக்ஸை நீங்கள் படித்தா தான் அந்த ஃபார்ம்ல டிசைனை வந்து பெர்ஃபெக்டாக எடுத்து ஒரு சரியான அவுட்புட்டை காட்ட வேண்டிய மாதிரி இருக்கும். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஃப்ளெக்ஸை கொஞ்சம் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த பெரும்பாலும் ஸ்டார்ட் பண்ணி 7 மணி நினைக்கிறேன், நான் முடிச்சு கொள்ளலைன்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவோமா. ரைட். இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபார்ம்ஸை பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் ஓகேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கண்டென்ட் குயிக்காக மூவ் ஆகும். அடுத்தது இதில் ஸ்டார்ட் பண்ண போகிற விஷயம் இது ஓகே தான் எல்லாருக்கும். ரைட், நான் அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகிறேன். இந்த ஃபார்ம்ல இருக்கிற டிசைன்ஸை வந்து நான் ஃபுல்லாக அழிச்சு விட்றேன்னா. ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கண்டென்ட் மட்டும் தான் நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. அதால இந்த கண்டென்ட் நான் செய்கிறேன், ரேஸ் பண்ணி விடுறேன். ரைட், இப்போ இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களும் தேவையில்லை, அந்த டேட்டுக்கு மட்டும் வச்சுக்கொண்டு மற்ற கண்டென்ட் எல்லாத்தையும் நான் டிஸ்பிளேலேருந்து நடத்தி விடுறேன். சரிங்களா. ரைட், இந்த ஹெடிங்கையும் இருந்து வெளியே கொண்டு வரேன். ரைட், இப்போ அடுத்த கண்டென்ட் என்னன்னு சொன்னா சிஎஸ்எஸ் யூனிட்ஸை வந்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். சின்ன ஒரு விஷயம் தான், ஒரு 5 மினிட்ஸ்ல முடிக்கலாம். ரைட், சிஎஸ்எஸ் யூனிட்ஸ் தான். இந்த இதுல பெருசா ஒண்ணுமே இல்லை. இப்ப நாம இப்ப சில நேரங்கள்ல இந்த அளவுகளை காட்டுறதுக்காக சில டிசைன்ஸை வந்து நாம யூஸ் பண்ண போகக்குள்ள இதுல பாருங்களா, நான் வந்து நெட்ல தேடி எடுத்துக்கொள்றேன் சிஎஸ்எஸ் யூனிட்ஸ். இந்த ரைட், இந்த ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப நாம வந்து அப்ளை பண்ண போகல, இப்ப சில நேரங்கள்ல நான் பிக்சலை தான் கூடுதலாக யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா பெர்சன்டேஜ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். சில நேரங்கள்ல சில ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ அசைன் பண்ண வேண்டிய பர்பஸ் எனக்கு வருமாக இருந்தா அந்த பர்பஸுக்காக வந்து பிக்சலை யூஸ் பண்றேன், இல்லாட்டி பெர்சன்டேஜ் யூஸ் பண்றேன். இந்த ரெண்டுமே வந்து 2-3 கேட்டகரிக்குள்ள வருது. சரிங்களா. இப்ப இதுல பாத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு விளங்கும். அப்ப இதைத்தான் வந்து நான் சிஎஸ்எஸ் யூனிட்னு சொல்றேன். ஒன்று அப்சல்யூட் வேல்யூவை வந்து காட்டுவோம், அப்படி இல்லைன்னு சொன்னா ரிலேட்டிவ் வேல்யூவா இருக்கும். என்ன இதுக்கு ரெண்டுக்கு மெயினான டிஃப்ரெண்டான வித்தியாசம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க அப்சல்யூட் வேல்யூ நீங்க அசைன் பண்றதால இப்ப ஒரு ஸ்டெட்டிக்கான வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்றீங்க. இப்ப உங்களோட வெப்சைட் அந்த பேஜை வந்து ரெஸ்பான்சிவான டிசைனை நீங்க மாத்தி பாக்குறீங்க. உதாரணத்துக்கு நீங்க அந்த பேஜ்ல சைஸை வந்து மெனு எல்லாம் கூட்டி குறைக்க போகல, என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க அப்சல்யூட் வேல்யூக்குள்ள இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிற வேல்யூவை நீங்க அசைன் பண்ணி இருந்தீங்களாம்னு சொன்னா நீங்க அந்த ரெசல்யூஷன், அதாவது ரெசல்யூஷன் இல்ல ரெஸ்பான்சிவா வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கிற அந்த வெப்சைட்டை ரெஸ்பான்சிவ் டிசைன்ல வேற வேற வியூல பார்க்க போகல அந்த வேல்யூவை வந்து அப்சல்யூட்ல கொடுத்திருக்கிறதால உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா எப்படி கொடுத்திருந்தீங்களோ ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு வியூ இருந்துச்சோ அதே வியூ தான் நீங்க எப்படி அந்த வியூல பார்த்தாலும், பெருசாக்கி பார்த்தாலும் சரி சின்னதாக்கி பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் அந்த வியூ வந்து அந்த அப்சல்யூட் வேல்யூவை காட்டினதால ஃபெஸ்ட்டுக்கு கிரியேட் பண்ண டைம்ல உங்களுக்கு என்ன வியூ கிடைச்சிச்சோ அந்த வியூ தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. அப்படி இல்லை நீங்க ரிலேட்டிவா இருக்கக்கூடிய இந்த வேல்யூ, இந்த பெர்சன்டேஜ் அப்படி இல்லாட்டி இந்த பாருங்க இஎம் இந்த ரெம்பன்னு சொல்லி காட்டும், கேரக்டரைஸுக்கு கேரக்டர் சைஸஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா EXCH காட்டிக்கும். அதாவது வேர்டிகல் வந்து இப்ப நான் காட்டும் பாருங்க, வேர்டிகல் ஹைட் இல்லாட்டி வேர்டிகல் வியூ ஹைட்னு சொல்லி காட்டும், VH வந்து VW காட்டும். அதே மாதிரி இந்த வியூ போர்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த இடத்துல வியூ மின் இருக்கு. அதே மாதிரி வியூ போர்ட்ல வர மினிமம் மேக்ஸிமம் வந்து இந்த இருக்கிற வியூ நீங்க இதை யூஸ் பண்றதால உங்களோட வியூல நீங்க எப்படி சேஞ்சஸ் கொண்டு வரீங்களோ அந்த சேஞ்சஸுக்கு ஏற்ற மாதிரியும் உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த இடத்துல நீங்க வேல்யூ ஒன்று அசைன் பண்ண போகல, அந்த வேல்யூ வந்து ரிலேட்டிவ் வேல்யூவா அப்படி இல்லாட்டி நீங்க அப்சல்யூட்டா வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ ஒரு யூசர் வந்து அவர் வியூவை வந்து மாத்தி பாக்காருன்னு சொன்னா அந்த வியூக்கு ஏத்த மாதிரியும் அந்த கண்டென்ட் வந்து மாறி டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா பெர்சன்டேஜ் வந்து அப்ளை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று காட்ட போகணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்துக்கிற வழங்கும். இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா ஒரு டிப் டெக் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிப் டெக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா இப்ப இன்னொரு டிப் டெக் கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்டா ஒண்ணும் இல்லை, ஒரு கண்டென்ட் என்னங்கிறத வந்து நான் உள்ளுக்குள்ள கொடுத்துட்டு சர்வ் பண்றேன். இப்போ உள்ளுக்கு நான் இப்ப என்ன செய்யறேன், இந்த ரெண்டாவது டிப் டெக் இருக்கு தானே உள்ளுக்கு காட்டிக்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். இந்த கிளாஸுக்கு வந்து நான் கொடுக்குற வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சர்வ் பண்றேன். இப்ப அந்த உள்ளுக்கு இருக்கிற டிப் டெக் மேலேக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த உள்ளுக்கு இருக்கிற டிப் டெக்கு நான் நேம் செட் பண்ணி விடுறேன். இதுக்குள்ள கிளாஸ் நேம் வந்து பாக்ஸ்னு கொடுத்துட்டு சேவ் பண்றேன். சரிங்களா. இப்போ நான் பின்னால சிஎஸ்எஸ்ல வந்து அந்த டாட் பாக்ஸை வந்து இப்போ நான் என்ன கிளாஸ் வந்து நேரடியாக கால் பண்ணி எடுக்கிறேன். இவருக்கு ஒரு border ஒன்று அப்ளை பண்றேன். அப்ளை பண்ண போக்குள்ள இவருக்கு வந்து 1 பிக்சல் அதே மாதிரி சாலிட்னு சொல்லி நான் கொடுத்து கொள்றேன். அதே மாதிரி பிளாக்னு சொல்லி கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வழங்கம் அந்த குறிப்பிட்ட கண்டென்ட்க்கு வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று காட்டுப்பட்டிருக்கு. இப்போ நான் அதில் வித்தை வந்து மெனுவெல்லாம் மாத்துறேன்.
வித்த மாத்த போகல பாருங்க ஒரு 75% கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப கொடுத்துட்டு சேவ் பண்ண போகல இங்க பாருங்க. இப்போ உங்களோட வியூல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். இந்த வியூல அந்த பாக்ஸ் இருக்கு தானே, அந்த பாக்ஸ் வந்து 75% இந்த வியூல இருக்கு. ஓகே, இருந்தாலும் ஸ்கிரீன் பெருசாக்கணும் என்ன நடக்குதுன்னா அந்த பாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஏனென்றா நான் பெர்சன்டேஜ்ல கொடுத்ததால அது ஒரு ரிலேட்டிவ் இருக்கு. ரிலேட்டிவ் யாருக்கா இருக்குன்னு கேட்டா அந்த குறிப்பிட்ட வெப் பேஜுக்கு ரிலேட்டிவா இருக்கிறதால இந்த கண்டென்ட் வந்து என்ன நடக்குதுன்னா அந்த பேஜோட சார்பா வந்து ஒர்க் ஆகுது. அப்ப இந்த இடத்துல நீங்க பெர்சன்டேஜ் வந்து ஒரு ரிலேட்டிவ் யூனிட்டா இருக்கிறதால அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் என்ன செஞ்சிடும், சேஞ்ச் ஆயிரும். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த பெர்சன்டேஜ் எனக்கு கொடுக்காம இதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன்னா ஒரு 300 பிக்சல் சொல்லி கொடுத்துட்டு இப்ப நான் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ண இப்ப நீங்க பாருங்க இதுக்குள்ள 300 பிக்சல் இருக்கு. சரிங்களா? இப்ப நான் இது பெருசாக்கினாலும் அந்த கண்டென்ட் பாக்ஸ்ல அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யல, பெருசா இல்ல. ஏனெண்டா அந்த 300 பிக்சல்ங்கிறது வந்து ஒரு அப்சல்யூட் கண்டென்ட்டா இருக்கு. அது பேஜுக்கு வந்து என்ன செய்யாது, பேஜ்ல சேஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரியும் அதுவும் சேஞ்ச் ஆகாது. அப்ப நீங்க வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போகல அந்த கண்டென்ட்க்கு அப்சல்யூட் வேல்யூ நீங்க அசைன் பண்ண போறீங்களா, அப்படி இல்லாட்டி ரிலேட்டிவ் வேல்யூ வந்து அசைன் பண்ண போறீங்களான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு டிஸ்பிளே போடுங்க பாருங்க. ரிலேட்டிவ் வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதே மாதிரி அப்சல்யூட்டா வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க உங்களோட வெப்பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போல கட்டாயம் அந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. சில நேரங்கள் நீங்க பிக்சலை கொடுத்து போட்டு அவுட்புட்லயே சேஞ்ச் ஆகுதுல அப்படின்னு சொல்லி பார்க்க தேவையில்லை. நீங்க இந்த விஷயத்தை கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல யூனிட்ங்கிற விஷயங்களுக்குள்ள இந்த அப்சல்யூட்டும் ரிலேட்டிவ் இதை பத்தி தான் என்ன செய்யறேன் பேசுறேன். இப்ப கட்டாயம் நீங்க அப்ளை பண்ண போற அந்த வெப்சைட்ல ஒரு பேஜுக்குள்ள கொடுக்குற வெலுவாக இந்த அப்சல்யூட்டா இல்லாட்டி ரிலேட்டிவா நீங்க எதை யூஸ் பண்ண போறீங்கிறத கட்டாயம் செய்யுங்க, நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்த கண்டென்ட் அடுத்த கண்டென்ட் மூவ் ஆறேன். ரைட். இதுல ரைட். ஓகே, இதுல ஒரு பாக்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸ் அதே வியூல வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, பிரச்சனை இல்லை. இதுக்குள்ள நான் இதை சேவ் பண்ணல. இப்ப நான் இதை சேவ் பண்ணோன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யுது இப்ப இல்லாம போயிட்டேன்டா கிளாஸுக்கு விஷயங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி எந்த விதமான கண்டென்ட் இதுக்குள்ள டிஸ்பிளே பண்ணப்படல. அதால என்ன நடக்குதுன்னு கேட்டா அந்த கண்டென்ட் வந்து எம்டியா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. சரிங்களா? ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்டா இப்ப அடுத்த டாபிக் எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கூட இருக்கு என்கிற விஷயங்களை நீங்க பார்க்கணும். CSS ப்ரையாரிட்டியா PRIORITY. ரைட். இப்ப ப்ரையாரிட்டி என்ன என்னதுக்கு அந்த ப்ரையாரிட்டி யூஸ் பண்றோம்? அதோட மீனிங் வந்து நம்ம சொல்லுவோம் என்னன்னா இந்த ப்ரையாரிட்டி நீங்க கூடுதலா அந்த நம்ம நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான். யாருக்கு வந்து முக்கியத்துவத்தை கூடுதலா கொடுக்குற விஷயம் தான் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல சிஎஸ்எஸ்ல ப்ரையாரிட்டி என்ன விஷயம் வேணும்னு சொன்னா இப்ப நீங்க வந்து சில நேரங்கள்ல இப்ப சிஎஸ்எஸ் கிளாஸஸ் கிரியேட் பண்ண போகல. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நல்லா பாருங்க. இப்ப உள்ளுக்கு வந்து டிப்டெக் வந்து இந்த கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மேலே இருக்கிற டிப்டெக் வந்து நான் ரிமூவ் பண்றேன். இப்போ ஒரே ஒரு டிப்டெக்கை மட்டும் நான் கிரியேட் பண்ணி வச்சு கொடுப்பேன். இதுல பாருங்க உள்ளுக்கு இருக்கிற இந்த டிவ் கிளாஸ் பாக்ஸ் கண்டென்ட்ங்கிற டிவ் டேக் மட்டும்தான் இப்ப நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்ப இதுக்குள்ள முதலாவது நான் என்ன செய்யறேன்னா அந்த டிவ்ங்கிற நேரடியான HTML எலிமெண்ட்டை கால் பண்ணி எடுத்துக்கொள்றேன். இப்ப இதான் என்னன்னு கேட்டேன்னா நம்ம எலிமெண்ட் செலக்டரை யூஸ் பண்ணிருக்கிறேன். இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் கொடுக்குறேன். ரெட் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை பண்ணப்படணும் அப்படின்னு கொடுத்த உடனே இப்ப இந்த டிவ் டேக்ல பேக்ரவுண்ட் கலர் என்ன காட்டப்படுதுன்னா ரெட் கலர்ல ஒரு பேக்ரவுண்ட் வந்து அப்ளை பண்ணப்படுது. இதை பாத்தீங்கன்னா விளங்கும். அடுத்து வந்து என்னன்னு கேட்டா இதுக்கு கீழே நான் வந்து இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் ஒரு கிளாஸும் கிரியேட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா அந்த டிப்டெக்கு அதே மாதிரி நான் என்ன செய்யறேன்னா ஐடி கொடுத்து கிரியேட் பண்றேன். ஐடிக்கும் ஒரு நேம் செட் பண்றேன். அதுக்கும் பேர் வந்து பாக்ஸ் தான் சொல்லி கொடுத்துக்கொள்றேன். பாக்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு சொல்லி கொடுக்குறேன்னா ரெண்டு ஒரே நேம் கொடுக்காம வித்தியாசம் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்ப அந்த டிப்டெக்ற நேமுக்குள்ள கிளாஸ் பாக்ஸ் இருக்கு, ஐடி பாக்ஸ் ஐடின்னு சொல்லி காட்டப்படுது. கண்டென்ட் வந்து கண்டென்ட்டாவே இருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்டா இதுக்குள்ள இப்ப டிப்டெக்கால நான் கொடுத்ததால பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர்ல காட்டப்படுது. இந்த டிப்டெக் பேக்ரவுண்ட் கலரை காட்டிட்டு போகல. இப்ப நான் ரெண்டாவது என்ன செய்யறேன்னா இப்ப கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் தானே, அந்த கிளாஸ் வந்து என்னன்னு காட்டுறீங்கன்னா பாக்ஸ்ங்கிற கிளாஸ் தான் கிரியேட் பண்ண பாத்துருக்கு. இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா பேக்ரவுண்ட் வந்து அப்ளை பண்றேன். இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ இருக்கணும் கொடுத்துட்டு இப்ப சேவ் பண்றேன். இப்ப நீங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிப்டெக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர் தான் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த டிப்டெக்கும் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுக்கிற டிப்டெக் ஒன்றே ஒன்று தான் இருக்கு. இருந்தாலும் அந்த டிப்டெக்கு உள்ள இருக்கிற கிளாஸ்ங்கிற அந்த பாக்ஸ்ங்கிற கிளாஸ் என்ன நடக்குதுன்னு சொன்னா அதை ஓவர் ரைட் பண்ணி இது ரெண்டுமே எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஷீட்ல தான் செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாமே எக்ஸ்டர்னல் CSS தான் அப்ளை பண்றேன். இருந்தாலும் இந்த இருக்கிற HTML எலிமெண்ட்டை கால் பண்றதை விட இந்த கிளாஸ் வந்து என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் ஓவரா வந்து என்ன செய்யுது
முக்கியத்துவத்தை கூட கொடுக்குது. ரெண்டும் ஒரே விஷயத்துக்கு அப்ளை பண்ணணும் கொடுத்துருந்தாலும் ரெட் கலர் அப்ளை பண்ணணுமா ப்ளூ கலர் அப்ளை பண்ணணும் பார்க்க போகல கிளாஸ் என்ன செய்யுதுன்னா அந்த ரெட் கலரை வந்து ஓவர் ரைட் பண்ணி இந்த ப்ளூ கலரை தான் நீங்க அப்ளை பண்ணணும் என்கிற கூடுதலான ஒரு ப்ரையாரிட்டியை கொடுக்குறாள் யாருன்னு கேட்டா கிளாஸ் வந்து என்ன செய்யறாரு முக்கியத்துவம் ஒரு ஆளா இந்த இடத்துல மாறுறாங்க. இப்ப இந்த கிளாஸை வந்து இப்போ நான் கமெண்ட் பண்ணிட்டு இப்ப சர்வ் பண்றேன். இப்ப யாரு ஒர்க் ஆகுதுன்னு கேட்டா இந்த டீப் டெக் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அதால எனக்கு என்ன நடக்குது ரெட் கலர் வந்து எனக்கு காட்டுப்படுது. இப்ப நான் திரும்ப என்ன செய்யறேன்னா இப்ப அதுக்குள்ள இன்னொரு ஆள் யாரு இருக்கியா ஐடியா வந்து இப்ப நான் கால் பண்ணிட்டு இப்ப ஐடி பெரிய ஆளா அப்படி இல்லைன்னு சொன்னா டிப் டெக் பெரிய ஆளான்னு சொல்லி இப்ப நான் பாக்குறதுக்கு என்ன செய்யறேன்டா இப்ப அந்த கண்டனை கால் பண்ணிட்டு போட்டு வரேன். இப்ப பாக்ஸ் ஐடி இப்ப பாக்ஸ் ஐடிங்கிறது ஒரு ஐடி தானே ஐடியை வந்து கால் பண்றதுக்கு நான் என்ன செய்யறேன்டா ஹேஷ்டேக் வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த ஹேஷ்டேக் இப்ப என்ன செய்வேன்னு சொன்னா எனக்கு தேவையான அவுட்புட்டை வந்து இப்ப இந்த இடத்துல எனக்கு காட்டுறதுக்கு நான் ஹேஷை யூஸ் பண்றேன். இப்ப இந்த ஹேஷுக்குள்ள இப்ப நான் கொடுத்துக்கொள்றேன். இப்ப பேக்ரவுண்ட் வந்து எனக்கு என்ன செய்யணும் ஒரு கிரீன் கலர் எனக்கு காட்டணும். இப்ப நான் சேவ் பண்ணி வர்றேன். இப்ப எனக்கு HTML எலிமெண்ட் பெரிய ஆளா இல்லாட்டி ஐடி பெரிய ஆளான்னு பார்க்க போகல இப்ப என்ன நடக்குது அந்த ஐடி வந்து HTML எலிமெண்ட்டை விட பெரிய ஒரு ஆளா இருக்கு. அதால இப்ப எனக்கு கிரீன் கலர் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா அந்த HTML எலிமெண்ட்டை விட அந்த ஐடி வந்து முக்கியத்துவம் கூட காட்டப்படுது. இப்ப அடுத்து பாருங்க இப்ப இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கிற கிளாஸ் என்ன இப்ப கிளாஸ் நான் அண்டு பண்றேன். இப்ப எனக்கு இந்த 3 பேரும் ஒரே ஆளை தான் டார்கெட் பண்ணப்படுது. இந்த கிளாஸும் அவர் தான் ஐடியும் அவர் தான் இந்த டிவ்ங்கிற கீவேர்டும் அவர் தான். இப்ப நான் சர்வ் பண்றேன். இப்ப யாருக்கு முக்கியத்துவம் கூட நீங்க பாத்தீங்கன்னா விளங்கு பாருங்க. இப்ப அவுட்புட் கொடுத்த உடனே நீங்க அவுட்புட்ல யாருக்கு இப்ப ப்ரையாரிட்டி கூடப்படுதுன்னா இப்ப கிளாஸ் அப்படியே இருக்க கிளாஸை விட ரொம்ப முக்கியத்துவமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐடிங்கிறவரு. இப்ப ப்ரையாரிட்டியில இப்ப முதலாவது இருக்கிறாள் யாரு ஐடி. ரெண்டாவது ப்ரையாரிட்டியில இருக்கிறாள் யாரு இப்ப நான் இங்க பார்த்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க. முதலாவது ப்ரையாரிட்டியில ஐடி இருக்காரு. ரெண்டாவது ப்ரையாரிட்டியில யார் இருக்காரு பேசுங்க. ப்ரையாரிட்டியில கூடுதா ஐடி இருக்காரு. ஓகே ரெண்டாவது HTML எலிமெண்ட் இருக்காரா இல்ல கிளாஸ் இருக்காரா ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யாரு அந்த ரெண்டாவது இருக்கிற இடத்துல இருக்கிற ஆள் யாரு யார் இருக்காங்க ரெண்டாவது பேசலாமே. சரி நான் சொல்றேன். இதுல பாருங்க பாக்ஸ் ஐடி முதலாவது இருந்தாரு என்ன எல்லாத்தையும் விட ஓவர் ரைட் பண்ணிட்டு வராரு. வேற நான் கட் பண்ணி எடுத்துட்டு போய் சேவ் பண்ணாண்டா ப்ளூ கலர் காட்டுது. இப்ப டிப்டெக்கா அப்படி இல்லாட்டி கிளாஸ் பார்க்க போல இப்ப கிளாஸ் தான். இப்ப நான் என்ன சரி இப்ப அண்டு பண்ணிட்டு இப்ப திரும்ப பார்க்க போகல இப்ப அந்த கிளாஸை விட ஓவர் ரைட் பண்றாரு யாரு ஐடி. அப்ப ப்ரையாரிட்டியில நீங்க பார்க்க போகல முதலாவது விஷயம் யாரு இந்த இடத்துல ஐடி வாராரு. ரெண்டாவது இடத்துல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். முதலாவது இடத்துல ஐடி இருக்காரு. அதே மாதிரி ரெண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு கேட்டா கிளாஸ் இருக்காரு. அதே மாதிரி மூணாவது இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எலிமெண்ட் செலக்டர் நீங்க யூஸ் பண்றதுன்னா எலிமெண்ட் செலக்டர் தான் மூணாவதா இருக்காருங்கிற விஷயம் வந்து செய்தி காட்டுப்படுது. சரிங்களா ரைட். இப்ப இந்த 3 பேரையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இல்லாட்டி கமெண்ட் பண்ணிட்டு இப்ப நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். இங்க பாருங்க இப்ப இதுக்கு இன்னொரு ஆளுமே இருக்காரு இல்லையா நீங்க நான் வளமை அப்ளை பண்ண போகல யூனிவர்சல் செலக்டர்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் குளோபல் செலக்டர்னு சொல்லுவோம் இல்லாட்டி யூனிவர்சல் செலக்டர்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல இந்த 3 பேரையும் நான் கமெண்ட் பண்றேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்ப நான் சேவ் பண்ணிட்டு இதுக்குள்ள பாருங்க இதுக்குள்ள அஸ்ட்ரிக் போடுறேன்னா அஸ்ட்ரிக் போட்டுட்டு கேர்லி பிரேக் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விடுறேன். இப்ப பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் கொடுக்குறேன் பாருங்க. பேக்ரவுண்ட் கலர் இதுக்குள்ள வந்து ஒரு ப்ரௌன் கலரை கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இதுல என்ன நடக்குது பாருங்க. இது எல்லாம் வந்து என்ன நடக்குது இதுல பாத்தீங்களா மொத்தமா எல்லாத்துல பேக்ரவுண்டுமே எனக்கு என்ன நடக்கணும் இந்த கலர் கூடுபாடணும் அப்படி ப்ரௌன் கலர் கூடுபாடணுங்கிறதால பொடிக்கும் சேர்த்து கூடுபாட்டுருக்கு. அப்ப இந்த இடத்துல நாம என்ன செய்யலாது பொடியை ஓவர் ரைட் பண்ணி இந்த கண்டருக்கு மட்டும் கொடுக்கல. ஏன்னா யூனிவர்சல் செலக்டர் வந்து கொடுத்துருக்கிறேன். சரிங்களா இப்ப இதை மேல காட்டுறதான் யூனிவர்சல் செலக்டர். இப்ப இவரை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்க மனுஷனா இவரை சேஞ்ச் பண்றது இப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா இப்ப இருந்தாலும் நான் என்ன செய்யறேன்னா இவங்களும் அண்டு பண்றேன். இப்ப அண்டு பண்ணிட்டு நான் சேவ் பண்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் இப்பயும் பேக்ரவுண்ட் கலர் எல்லாத்துல பேக்ரவுண்ட் கலரும் என்ன நடக்குது ப்ரௌன் கலரா மாறணும்னு கொடுத்திருக்க போக்குலயும் அந்த ஐடி வந்து ஓவர் ரைட் பண்ணி நடக்குது. இதையும் கடைசி என்ன செய்யுதுன்னா கிரீன் கலருக்கு மாத்தி காட்டுது. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு ஆர்டர்ல நாம வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்துல ஆர்டர் நீங்க கொடுத்திருந்தாலும் அந்த இடத்துல கடைசியா வந்து ஆளை யாருக்கு கொண்டு வராங்கண்டா குளோபல் செலக்டர் வந்து 4வது கண்டு நான் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணப்படும். சரிங்களா அப்ப இந்த இடத்துல 4வது ஆள ஒரு ஆள் இருக்காரு யாருன்னு கேட்டா குளோபல் செலக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். குளோபல் செலக்டரா குளோபல் செலக்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இவர் வந்து 4வது ஐடியா வந்து காட்டுவாரு. இப்ப நீங்க இப்ப குளோபலா கொடுக்குறதாலும் சரி இல்லாட்டி ஒரு எலிமெண்டா நீங்க கொடுத்திருந்தாலும் சரி அப்படி இல்ல ஒரு கிளாஸை நீங்க கொடுத்திருந்தாலும் சரி அப்படி இல்ல
ஒரு ஐடியா கொடுத்திருந்தாலும் சரி, இந்த நாள்ல யாருக்கு முக்கியத்துவம் கூட கொடுக்கப்படுது, யாராவது ரெண்டாவது கொடுப்படுறாங்க, யாரு மூணாவது கொடுப்படுறாங்க, யாரு நாலாவதா கொடுப்படுறாங்க, ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு இப்ப நான் எக்ஸ்பிளைன் வச்சுக்கொண்டு உங்களுக்கு விளங்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப கரெக்டா நீங்க என்ன செய்யுங்க, இப்ப சில நேரங்கள் எஃபெக்ட் அப்ளை பண்ண போகல, இப்ப நீங்க ஒரு HTML எலிமெண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணணும்னா கிளாஸை யூஸ் பண்ணுங்க. கிளாஸையும் ஓவர் ரைட் பண்ணணும்னு சொன்னா இந்த இடத்துல ஐடியா யூஸ் பண்ணுங்க. இந்த மூணுமே நீங்க யூஸ் பண்ணாத சிச்சுவேஷன்ல மட்டும்தான் நீங்க என்ன செய்யுங்க, யூனிவர்சல் செலக்டர் வந்து கொடுங்க. இல்லாட்டி யூனிவர்சல் செலக்டர் நீங்க பெஸ்ட்டுக்கு கொடுத்து போட்டு கீழே நீங்க என்ன செய்யலாம், அதே நேம்ல இருக்கிற ஆட்களை நீங்க மாத்தணுமாக இருந்தா நீங்க என்ன செய்யலாம், பொடின்னு கொடுத்து மாத்தி விட்டீங்கன்னு சொன்னா யூனிவர்சல் செலக்டரை விட HTML என்ன செஞ்சிருவாரு, முன்னுக்காய் வந்துருவாரு. இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல யூனிவர்சல் செலக்டர் பொடியையும் சேர்த்து நான் மாத்து. அப்ப நான் இந்த இடத்துல பொடியை நான் கொடுத்துட்டு பொடியோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ரெட் கலர் காட்டணும் கொடுத்து நான் சேவ் பண்றேன். இப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னா, பொடியோட பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ரெட் கலர் பேக்ரவுண்ட் எனக்கு காட்டுறாங்க. கொஞ்சம் கவனமா என்ன செய்யுங்க, இந்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண கண்டென்ட் உங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டி வைஸா எது முக்கியத்துவம் கூட காட்டுங்கிற விஷயத்தை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. இவ்வளவு வந்து நான் பார்க்க வேண்டிய கண்டென்ட் இதோட இந்த CSS பேசிக் எல்லாத்தையும் முடிச்சு கொள்வோம். இந்த பெரும்பாலும் CSS பெரும்பாலும் எல்லா பாட்டும் நம்ம என்ன செஞ்சாச்சு, கவர் பண்ணியாச்சு. முக்கியமான விஷயங்கள் நம்ம CSS பொறுத்த வரைக்கும் மீடியா குவாரி தான். அந்த மீடியா குவாரியை கொண்டு வந்தா நீங்க என்ன செய்யணும், ரெஸ்பான்சிவான டிசைனை கிரியேட் பண்ண போகல அது எப்படியான விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணுது, அப்படி மீடியா குவாரி என்ன அப்படின்ற விஷயங்கள் நான் போன கிளாஸ் வீடியோல நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம ப்ராக்டிகலாகவும் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நான் பார்த்துருந்தோம். அடுத்து உங்களோட குரூப்ல வந்து டேப்ல மொபைல் போன்ல எப்படியான விஷயங்களுக்கெல்லாம் எந்தெந்த சைஸ்ல அந்த மீடியா குவாரி அப்ளை பண்ணலாம், அதுல மேக்ஸிமம் வித் என்ன, மினிமம் வித் என்ன, எப்படியான கண்டென்ட்ஸுக்கு எப்படியான விஷயங்கள் நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் உங்களோட குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு அதுல ஐடியா இல்லைன்னு சொன்னா நீங்க பர்சனலா கேளுங்க. சரிங்களா? இவ்வளவு தான் அதுல பார்க்க வேண்டிய கண்டென்ட். இதோட பெரும்பாலும் CSS வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சு வேற என்ன சரி உங்களுக்கு CSS பொறுத்த வரைக்கும் அதில் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பேசலாம். இனி நாம ஃபிளெக்ஸுங்கிற அந்த ஒரு கண்டென்ட் இருக்கு, அதை பார்த்து முடிச்சுட்டோம்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கு மூவ் ஆயிடலாம். வேற என்னாச்சும் உங்களுக்கு பார்க்குறதுக்குன்னு சொன்னா பேசுங்களா? வேற என்னாச்சும் பார்க்குறீங்களா? பெரும்பாலான எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டேன். ஸ்டூடியோ எலிமெண்ட்ஸ் ஓகே, அட்ரிபியூட் செலக்டர் ஓகே, ஒபாசிட்டி பார்த்துட்டேன். அதே மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். வேற கண்டென்ட் வந்து ஒண்ணும் இல்லை. இனி அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகுமா? ஓகேயா? ரைட். சொல்லுங்க ஆப்னி. இல்ல சார், பூட் ஸ்ட்ராப் எப்போ சார் படிக்கும்? பூஸ்டர் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா பிரச்சனை இல்லை, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் முடியத்தான் ஸ்டார்ட் பண்ணப்படும் பெரும்பாலும். ஓகே சார். ஏனண்டா இப்ப இப்போ HTML பேசிக் முடிஞ்சு CSS முடிஞ்சு இப்போ ஸ்லாங்கில் வந்து ரொம்ப பேசிக்ல இருந்து போராக போய்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து CSS வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கு பிறகு நான் ஜாவா ஸ்கிரிப்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்க போக்குல அந்த டிசைன்ற டச் வந்து உங்களுக்கு நல்லாவே விட்டு போயிடும். ஒரு மாசத்துக்கு கிட்ட நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல டிசைன்ற பார்ட் எதுவுமே நான் என்ன செய்ய போறது இல்லை, கன்சிடர் பண்ண போறது இல்லை. எல்லாம் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் தான். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் அவுட்புட் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். கலர்ல வந்து நம்ம எதையும் பார்க்க போறது இல்லை. அப்ப 1 மந்த்துக்கு அப்புறமா திரும்ப நாம என்ன செய்ய வேண்டியிருக்கும், டிசைனுக்குள்ள வந்தோம்னு சொன்னா அதையும் இதையும் ஒரே டைம்ல கொஞ்சம் கெச்சப் பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி CSS முடிச்சுட்டு நாம பூஸ்டப்ல ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னா பூஸ்டப் டிசைன் அதோட கம்ப்ளீட்டா முடிஞ்சிருந்தானே, அதுக்கப்புறமா நம்ம திரும்ப பார்க்க போகலன்னு நடக்கும்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு மாதிரி அங்கால எல்லாமே வந்து ஃப்ரேம் ஒர்க் தான் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். அப்ப டிசைன்ல இருந்து கொஞ்சம் நீங்க டச் விட்டு போயிட்டுருவீங்க. அதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னா என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்ல தெரியல. இப்போ உங்களுக்கு 4 கிளாஸை மாத்தி இருக்கிறாங்க. பெரும்பாலும் 2 கிளாஸ் வந்து 2 கிளாஸ் போகலையும் போகும். அதே நேரத்தில் பூஸ்டப்பையும் பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணலையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சொல்ல தெரியாது. சரியா? இப்ப சில நேரங்கள்ல எப்படியும் நடக்கலாம். பெரும்பாலும் எந்த சஜஷன் என்னன்னு சொன்னா நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு பூஸ்டப் பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அட்மின் என்ன சரி டிசைட் பண்றாங்களோ தெரியல. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ ஜஸ்ட் என்ன ஹையர் பண்ணி தான் இருக்குன்னா அவங்களுக்கு கண்டனை வந்து டெலிட் பண்றதுக்கு அட்மின் சைட்டால உங்களுக்கு 2 ஒண்டா போன நல்ல மனுஷனாக டிசைட் பண்ணாங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க போவாங்க. சரியா? ரைட். ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிட்டீங்களா நீங்க அஃப்னி? இல்லை சார், சும்மா பேசிக்கள் கொஞ்சம் தெரியும். ரைட். ஓகே. பெரும்பாலும் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பேசிக்ஸோட கொஞ்சம் கொஞ்சமா அதுல 3 பார்ட்டா பிரியுது. ஜாவா ஸ்கிரிப்ட் 1 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3. அதுல பார்ட் 1ல பேசிக் போகும். அதுக்கப்புறமா பார்ட் 2ல கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸா போகும். அதுக்கப்புறம் ஃபைனலா கிளாஸஸை வந்து ஹேண்டில் பண்றது, இப்படி வந்து நம்ம அந்த
ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி மாடிஃபை பண்ணுற அப்படியான எக்ஸஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபைனலாக பார்ப்போம். கொஞ்சம் டச்ல இருங்க, சரியா? ரைட், ஓகே. ஓகே சார். ரைட், நாம இப்போ வேற என்ன பேசியிருந்தா பேசிக்கலாம். நம்ம அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். ரைட், இப்போ அடுத்த கண்டென்ட் நாம மூவ் ஆகும். ரைட், இப்போ கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ற பர்பஸ் என்னன்னு சொன்னா, இதுல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். அடுத்த கண்டென்ட் வந்து இதுல போடப்பட்டிருக்கு. இப்போ கூடுதலா ஃப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ற பர்பஸ் அலைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல உங்களுக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப நம்ம ஒரு டிசைன் பண்றோம். நீங்க மெனுவில் பாருங்க. இதுல ஒரு டிப்டெக் கிரியேட் பண்ணிருக்கு தானே என்ன? இப்போ இந்த டிப்டெக்ல வந்து நீங்க இப்போ ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு. இந்த கிளாஸுக்கு வந்து நான் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஒரு பார்டர் ஒன்று செட் பண்ணிக்கொள்றேன். டாட் பாக்ஸ் என்ன கொடுத்துட்டு நான் இப்போ ஒரு ஹைட் ஒன்று கொடுத்துக்கொள்றேன். ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல் கொடுத்துட்டு, அதே மாதிரி வித் வந்து ஒரு 300 பிக்சல், அதே மாதிரி பார்டர் வந்து கொடுத்துக்கொள்றேன் ஒரு 2 பிக்சல். ரைட், இதுல பாருங்க. இப்ப ஒரு கண்டென்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இப்ப இந்த கண்டென்ட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். இப்ப இதுல கண்டென்ட் காட்டு போறதுக்கு ஒரு சொல் இருக்கு தானே? இப்ப இந்த சொல் வந்து எனக்கு என்ன நடக்கணும்னு சொன்னா, சரியா சென்டர்ல எனக்கு வரணும். இந்த பாக்ஸ்ல சென்டர்ல எனக்கு அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படணும். அப்படின்னு சொன்னா இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து என்ன செய்ய வேண்டியிருக்க மாட்டேன். நான் ஏற்கனவே படிப்பிச்சு நான் இருக்க பொசிஷன் விளங்கப்படுத்தினேன். அதுல ரிலேட்டிவ்ல நீங்க போயிட்டு அதுக்குள்ள அப்சல்யூட் ஒன்று கிரியேட் பண்ணி அது 50% கொடுத்துருங்க, சென்டரை கொண்டு வந்து நீங்க நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கும். அலைன்மெண்ட்ஸை வந்து சரியான விஷயங்களை நாங்கள் அப்ளை பண்ண வேண்டியமா இருந்தா. இப்ப இப்ப அதே மாதிரி இமேஜஸ்ல டிசைன் இருக்கு. அதே மாதிரி சில மெனுவை வந்து காட்ட வேண்டியிருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ஒரு சில கண்டனை வந்து இங்க காட்ட போறீங்க. இப்ப சில நேரங்கள்ல அந்த அலைன்மெண்ட்ஸை நீங்க காட்ட போகக்குள்ள உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் மத்த கோடிங்ஸை யூஸ் பண்றதால. இப்ப இதுல நீங்க ஃபிளெக்ஸை யூஸ் பண்றதால உங்களுக்கு மேக்சிமம் வந்து என்ன செய்ய மாட்டா, இதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் மேக்சிமம் அவாய்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுல ஒண்ணுமே இல்லை. நம்ம இப்ப நான் செஞ்சு காட்டேன். இந்த டிஸ்பிளே நான் யூஸ் பண்ண போறேன். இதுல ஃபிளெக்ஸ் பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த ஃபிளெக்ஸ்ல நான் சில ஃபிளெக்ஸ்ங்கிற கண்டு அப்ளை பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து நீங்க ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. நான் படிப்பேன் எல்லாத்தையும். இதுல வந்து நான் என்ன செய்யறேன், 2 வயசா இருக்கு, ரோவா கலமா அப்படின்னு சொல்லி காட்டி போட்டோம். இதுல ஏதாச்சும் ஒன்று நான் அப்ளை பண்றேன். அதுக்கப்புறமா நான் என்ன செய்யறேன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஒரு விஷயம் இருக்கு. இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன், சென்டரை கொடுத்துட்டு நான் சர்வ் பண்ணேன்டா எனக்கு அதுல வந்து என்ன நடக்குது, அது கண்டென்ட் வந்து சென்டர் ஆகிடுது. அதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸ் இருக்கு. இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன், சென்டர் கொடுத்துட்டு சர்வ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் சிம்பிளாவே என்ன நடக்குதுன்னு கேட்டா, எனக்கு ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை வந்து நான் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்து அப்படி எடுக்கணும் அப்படின்னு தேவை இருக்குன்னு சொன்னா, இது சிம்பிளாவே வந்து என்ன செய்யுது, எனக்கு ஒரு கண்டென்ட்டுக்குள்ள சிம்பிளா வந்து என்ன செய்யலாம், சென்டர் அலைன்மெண்ட் எடுத்து காட்டணும் அப்படின்னு சொன்னா இதுல பேசிக்காவே வந்து உங்களுக்கு காட்டுப்படுது. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எவ்வளவு லாஜிக்கல் கோடிங் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. எல்லா கோடிங்கையும் அவாய்ட் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியான ஒரு அலைன்மெண்ட் மெத்தட் செஞ்சு கொடுக்காத தான் இந்த ஃபிளெக்ஸ்ங்கிறத வந்து நம்ம கூட யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற மெயின் பர்பஸே அலைன்மெண்ட் காட்டுறதுக்காக வேண்டிதான். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வேலை பாருங்க. இதுல வந்து காட்டுறாங்க இப்ப ஃபிளெக்ஸ் மேல பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் லேஅவுட் டெக்னிக்ஸ் சொல்லி காட்டுப்படுது. கீழே ஃபிளெக்சிபிள் பாக்ஸ் லேஅவுட் மாடியூல் சொல்லி காட்டுப்படுறாங்க இல்லையா? நான் கொஞ்சம் பெருசாகி கொள்றேன், வாரேன். இதுல கீழே நீங்க வாசிக்கலாம். CSS layout module அது சொல்லப்படுது offers greater control over arranging components of web page items along one axis. அதாவது நீங்க வந்து கிடையாகவோ அப்படி இல்லைன்னு சொன்னா நிலைக்குத்தாகவோ, அதாவது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு கிராஃபை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் இருக்கு. எக்ஸ் கோடு ஒய் கோடுன்னு சொல்லுவோம் தானே? அதே மாதிரி வந்து 2 கோடுலையும் வந்து நீங்க எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது நம்ம சொல்லுவோம் கிடையா வந்து ஹொரிசனல்ல நீங்க ஏதாச்சும் ஒன்று அலைன் பண்ணிட்டு வர போறீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வெர்டிகலா மேல இருந்து கீழே ஏதாச்சும் ஒன்று அலைன் பண்ணிட்டு வர போறீங்க. அப்படி உங்களுக்கு அலைன்மெண்ட்ஸ்ல எப்படியான அலைன்மெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், அந்த ஆக்சிஸை வந்து டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். இப்ப எல்லாம் 1 ஆக்சிஸ் எங்க போகல கிடையாது, நீங்க டிசைட் பண்ணி மாத்திக்கொள்ள இயலும். நிலை கொடுத்தாவும் தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கொள்ள இயலும். அப்ப எப்படியான டிசைன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா விளங்கும். எதுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணி போட்டுக்கிறாங்க. மெனு பார்ஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட் லிஸ்டிங்ஸ் வந்து நீங்க ஏதாச்சும் ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ண போறீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கேலரிஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். கேலரின்னு சொன்னா
ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணி வேறு டிசைன்ஸில் வந்து பக்கத்தில் இல்லாட்டி வேர்ட்டிக்கலாக இல்லாட்டி என்ன செய்யணும் பக்கத்தில் அந்த வேர்ட்டிக்கலாக வந்தாலும் அந்த கண்டென்ட் முடிஞ்சு அடுத்த கண்டென்ட் பக்கத்தில் வரணும், அது முடிஞ்சு அடுத்த கண்டென்ட் பக்கத்தில் வரணும். எப்படியும் உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் செஞ்சு கொள்ளையிலும் இந்த ஃப்ளெக்ஸை வந்து யூஸ் பண்ணுறதால. அதே மாதிரி கீழே அட்வான்டேஜ் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா விளைங்க ஒன்று வந்து இதில் போடுறாங்க. இப்போ இதில் ஸ்ட்ரெச் ஆர் ஸ்ட்ரிங்னு சொல்லி காட்டுப்படுது. நம்ம படிப்பு அதை என்னன்னு சொல்லி அதே மாதிரி எபிலிட்டி டு மேக் ஆல் நெய்பரிங் ஐட்டம்ஸ் நம்ம பக்கத்துல சேம் ஹைட்டோட நமக்கு தேவையான விஷயங்களை வந்து காட்டிக்கொள்ள இயலும். அதாவது ஒன்று பெருசு ஒன்று சின்னது இல்லாம எல்லாத்தையும் ஒரே ஹைட் அண்ட் வித்தோட பக்கத்துல ஒரு வியூவோட காட்டுக்கொள்றது மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி இதுல போறாங்க. அடுத்து பாருங்க, ஈஸி ஹொரிசோண்டல் அல்லது வெர்டிகல் சென்டரிங். நீங்க ஹொரிசோண்டலாவோ இல்லாட்டி வெர்டிகலாவோ உங்களுக்கு தேவையான சென்டரிங் மெத்தடை வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எபிலிட்டி டு சேஞ்ச் த டிஸ்பிளே ஆர்டர் ஆஃப் ஐட்டம்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த HTML சோர்ஸ். அதாவது HTML கோடிங்கை யூஸ் பண்ணாம இண்டிபெண்டா அதுல தங்கி இல்லாம உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், ஆர்டரை பண்ணிக்கொள்ளலாம். அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல போகணுமா, டிசெண்டிங்ல போடணுமா, இல்லாட்டி கலர்ஸ்ல வந்து நீங்க ஆர்டர் மாதிரி போகணுமா, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இப்ப இதுல வந்து கீழே காட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம். சில பழைய ப்ரௌசர்ஸுக்கு வந்து அதாவது நான் நேரத்துல பழைய காலத்துல வந்து யூஸ் பண்ண ப்ரௌசர்ஸுக்கு ஃப்ளெக்ஸ் வந்து அந்த டைம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண பாடல. நீங்க ஏதாச்சும் பழைய ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தா கட்டாயம் இதுல ப்ரிஃபிக்ஸஸ் வந்து காட்டுவாங்க. இல்லாட்டி அடிஷனல் சில கோட்ஸ் வந்து தேவைப்படும். இல்லாட்டி சில எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களோட பிசில அந்த குறிப்பிட்ட ப்ரௌசருக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதால நம்ம பெரும்பாலும் நம்ம இப்போ மாடர்ன் பிசியை யூஸ் பண்றோம். அதால எல்லா ப்ரௌசர்ஸுமே அப்டேட் டேட்டா வந்து இன்றைக்கு வரைக்கும் அப்டேட்டா இருக்கும். அதால நீங்க அந்த ப்ரௌசர்ஸ் சப்போர்ட்டிவ் வந்து யோசிக்க தேவையில்லை. இப்போ இதுல சும்மா காட்டுறாங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரௌசர்ஸ் இருக்க ப்ரிஃபிக்ஸஸ் சொல்லி காட்டுப்படுது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இதுல காட்டுற அந்த விஷயங்களை நீங்க அப்ளை பண்ணலாம். இது தேவையில்லை. நம்ம மாடர்னா வந்து நம்ம எல்லா ப்ரௌசர்ஸுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். அதுல பிரச்சனை இல்லை. சரிங்களா? ரைட். இதுல வந்து முக்கியமா ஒரு விஷயத்துல காட்டுறாங்க என்னன்னா ஃபிளெக்ஸ் பாக்ஸ் வந்து கண்டெய்னர் மெத்தட்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுப்படுது. சரிங்களா? இப்ப நீங்க எப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரை ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்ன ஃபிளெக்ஸ் அதாவது நீங்க ஃபிளெக்ஸை வந்து அப்ளை பண்ணி அலைன் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்ப இதுல போட்டு காட்டுறாங்க ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு பார்த்தா விளங்குது இல்லையா? அந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ளதான் அந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து அப்ளை பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இப்ப நீங்க சின்ன அந்த பிஸ்கெட் வார பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப பெரிய பாக்ஸ் இருக்கு, ஒரு ஒரு 4-5 பீஸ் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி பெரிய ஒரு கண்டெய்னர் ஒன்று இருக்கும். கண்டெய்னர் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, பெரிய பெரிய கண்டெய்னர் இல்ல, அதாவது உள்ளடக்கி வச்சு கொள்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற சின்ன ஒரு பாக்ஸ் உண்டு. அந்த பாக்ஸுக்குள்ள நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து என்ன செய்யலாம், அடி கொண்டு வரலாம். எவ்வளவு அதுக்கு தாங்கி கொள்ளையிலுமோ அவ்வளவு வரைக்கும் என்ன செய்யணும்டா அந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் ஒரு பெரிய ஒரு பாக்ஸுக்குள்ள போட்டு கொண்டு வரேன் தானே. இப்ப இந்த இடத்துல அந்த பெரிய பாக்ஸுக்குள்ள போட்டு வர சின்ன சின்ன பாக்ஸை தான் ஃபிளெக்ஸ் ஐட்டம்னு சொல்லுவோம். அந்த சின்ன சின்ன ஃபிளெக்ஸ் ஐட்டத்தை வச்சு கொண்டு இருக்கிற பெரிய அந்த பாக்ஸை நாம சொல்லுவோம் என்னன்னு கேட்டா கண்டெய்னர்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த கண்டெய்னருங்கிறது நாம கொடுக்குற ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும்தான். சரிங்களா? இப்ப நீங்க வந்து அந்த கண்டெய்னருக்கு வேற வேற பேரை விருப்பம் பண்ண சொன்னா நீங்க கொடுத்துக்கொள்ளும். ஆனா ஒரு மீனிங்ஃபுல் ஒரு நேமை வந்து கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்க, உங்களோட கோடிங்கை வந்து பார்த்துக்கொண்டு வேற தேவைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு தேவை வந்து அவருக்கு தேவைன்னு சொன்னா அந்த இடத்துல அவருக்கு என்ன செய்ய வேண்டிய மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணி பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் தானே. அதுக்காக வந்துட்டால் இந்த கண்டெய்னருங்கிற ஒரு பேரை வச்சிருக்காங்க. அந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வந்து ஒரு கண்டெய்னருங்கிற பேரோட இருக்கு. உள்ளுக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பாக்ஸ் வந்து ஃபிளெக்ஸ் ஐட்டம், அந்த கண்டெய்னருக்கு உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்டென்ட்ஸ் வந்து நாம சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் வந்து என்ன செய்யறேன்டா, இப்ப நீங்க வந்து ஒரு கோடிங் வந்து கிரியேட் பண்றீங்க. இந்த இடத்துல நீங்க பாருங்க, நான் ஏன் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி விஷயத்துல மென்ஷன் பண்றேன்டா, இப்ப டிப்டெக் வந்து ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த டிப்டெக்கை கிரியேட் பண்ணிட்டு இந்த டிப்டெக்குள்ளதான் நான் என்ன செய்ய போறேன்டா, எனக்கு தேவையான சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது வந்து இப்ப நான் சில கோடிங் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணல, சில நேரங்கள் அட்வான்ஸா வர போகல, அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி வச்சிருந்தேன். இப்ப நீங்க பாருங்க, இதுக்குள்ள எனக்கு வந்து இப்ப சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து கிரியேட் பண்ற மாதிரி நான் ஒரு ஃபிளெக்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி கொள்றேன். இப்ப ஃபிளெக்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சின்ன டிசைன் வந்து செஞ்சு கொள்வோம். இதுல பாருங்க, ஒரு டிப்டெக் வந்து கிரியேட் பண்றேன். அந்த டிப்டெக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஒரு நேம் ஒன்று செட் பண்ண போறீங்க, கிளாஸ் வைஸா கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இப்ப நான் என்ன செய்யறேன், டிப்டெக்கோட கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் என்ன செய்யறேன்னா இதுக்குள்ள வந்து டிப்டெக் அதாவது div டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்றேன். இந்த டாட் யூஸ் பண்ண அது கிளாஸ். சரிங்களா? அதே மாதிரி அந்த டிப்டெக்கு உள்ள எனக்கு என்ன வேணும்னு சொன்னா மெயினா ஒரு டிப்டெக் இருக்கணும். அந்த டிப்டெக் கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர். அதுக்காக வேண்டி அந்த கோடிங் நான் இப்படி கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு 4-5 சின்ன சின்ன பாக்ஸஸ் தேவைப்படுது. அந்த பாக்ஸ் ஓப்பனுக்கும் நான் இப்ப செட் பண்ணி பாருங்க, அந்த டிப்டெக் கண்டெய்னருக்கு உள்ள சின்ன சின்ன டிப்டெக் எனக்கு தேவைப்படுது.
அந்த div tag ஒவ்வொன்றுக்கும் சரியா இது பாருங்க பாக்ஸ்ங்கிற ஒரு பொதுவான ஒரு கிளாஸ் நேமோட செட் பண்றேன். இதுல கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நான் என்ன செய்யறேன் அந்த உள்ளுக்கு வந்து எனக்கு ஒரு 5 பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்றேன். சரிங்களா? நல்லா பாருங்க div டாட் கண்டெய்னர் அந்த டொட்ங்கிறது வந்து ஒரு கிளாஸ் நேம். அதுக்கு உள்ள 5 div பாக்ஸ் எனக்கு தேவைப்படுது. இந்த divங்கிறது டெக் நேம், அதுக்குள்ள டாட் பாக்ஸ்ங்கிறது கிளாஸ் நேம். அதனால தர 5 நான் காட்டிக்கிறேன். அந்த div பாக்ஸ்ங்கிற நேம்ல எனக்கு 5 தேவைப்படுது அப்படின்னு சொல்லி காட்டி நான் டெப் கீ இப்ப பிரஸ் பண்ணி விடுறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். எனக்கு மெயினா வந்து div கிளாஸ் கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ண பார்த்துருக்கு. அதுக்குள்ள சின்ன சின்ன div பாக்ஸ் வந்து செய்யப்பட்டிருக்கு. சின்ன சின்ன பாக்ஸ் வந்து 5 கிரியேட் பண்ண பார்த்துருக்கு. சரிங்களா? இது வந்து சிம்பிளா வந்து கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. நான் உங்களுக்கு குழப்பம்ங்கிறதுக்காக நான் ஆரம்பத்துல யூஸ் பண்ணல. ரைட். இப்போ இதுல 1 அதே மாதிரி 2 அதே மாதிரி 3 அதே மாதிரி 4 அதே மாதிரி 5. இப்போ இதுல நான் என்ன செய்யறேன்னா மொத்தமா 5 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த 5க்குள்ளே சின்ன சின்ன வேல்யூ வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணி விடுறேன். இப்போ நீங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆல்ரெடி வந்து நான் பாக்ஸ்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இது தேவையில்லை. இந்த border மட்டும் வச்சுக்கொண்டு இந்த ஃப்ளெக்ஸ் அந்த மற்ற விஷயங்களை மட்டும் delete பண்ணி விடுறேன். இந்த ஹைட் வந்து 300 இருக்கு தானே, அதை வந்து ஒரு 200 ஹைட் அண்ட் வித் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். இப்போ சேவ் பண்றேன். சரிங்களா? இதுவும் கொஞ்சம் கூட மாதிரி தான் இருக்கு. ஒரு 100 கொடுத்துக்கொள்றேன். ரைட். இப்போ 100 கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஓகே பெர்ஃபெக்ட்டா எனக்கு இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ரைட். இப்போ இதுக்குள்ள நான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் மட்டும் கொடுத்துக்கொள்றேன். மற்ற டிசைன்ஸ் ஒன்றும் செய்யல. சென்டர் கண்டன் வந்து நடுவில் உங்களுக்கு கிளியரா விளங்கணுங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன்னா மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் சென்டர்ல ப்ரோ எடுக்கிறது பார்ப்போம். ரைட். இப்போ இதுக்குள்ள நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா விளங்கும். div கிளாஸ் 1 அதே மாதிரி கிளாஸ் அதுக்குள்ள வெலுவா 2 கொடுத்துருக்கிறேன். 3 4 5 5 வேல்யூ இருக்கு. உள்ளுக்குள்ள நான் இப்போ என்ன செய்யறேன்னா இதுக்குள்ள இன்னொரு கிளாஸ் நான் அட்டாச் பண்ண போகிறேன் தானே. அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா பாக்ஸ்ங்கிறது ஜெனரல் கிளாஸ் இருக்கு. நான் border எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் இந்த பாக்ஸ்ங்கிறத நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இதோட நான் என்ன செய்ய போறேன்னா இன்னொரு கிளாஸ் வந்து நான் அப்ளை பண்ணணும். அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா பாக்ஸ் 1 சொல்லி ஒன்று கொடுத்துக்கொள்றேன். அதே மாதிரி உள்ளுக்கு வந்து நான் இன்னொன்று கிரியேட் பண்றேன். பாக்ஸ் 2 அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறேன். அதே மாதிரி இன்னொன்று பாக்ஸ் 3 அதே மாதிரி இன்னொன்று வந்து பாக்ஸ் 4 அதே மாதிரி இன்னொன்று பாக்ஸ் 5. இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா வேலைங்கும் மொத்தமா 2 கிளாஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஜாயின் பண்ணி பாருங்க. பாக்ஸோட பாக்ஸ் 1 வந்து ஜாயின் ஆகணும். அதுதான் ஸ்பேஸ் கொடுத்து ஜாயின் பண்றது. ஏற்கனவே நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் கிளியரா. இப்போ நான் என்ன செய்யறேன்னா பாக்ஸ் 1ங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணா இந்த பாக்ஸ்ல என்ன செஞ்சிடும் அது அட்டாச் ஆயிடும். அதே மாதிரி பாக்ஸ் 2 கிளாஸ் கிரியேட் பண்ணா இந்த பாக்ஸ்ல அட்டாச் ஆயிடும். அப்படிதான் நான் கிரியேட் பண்ணிருக்கிறேன். இப்போ கீழே வந்து நான் என்ன செய்யறேன் இப்போதைக்கு டாட் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்றேன். டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி பாக்ஸ் 1ங்கிறது நான் கால் பண்றேன். இப்போ இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்றேன். இதுல பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ரெட் கலர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்றேன். அதே மாதிரி கீழே வந்து அடுத்த கண்டென்ட் வந்து நான் யூஸ் பண்றேன் என்னது பாக்ஸ் 2 அதே மாதிரி இதுல பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் அப்ளை பண்றேன். இதுக்குள்ள வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து எனக்கு அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்றேன் பாக்ஸ் 2. அதே மாதிரி மற்ற கண்டென்ட் எல்லாத்தையும் நான் திரும்ப காப்பி பண்ணி போட்டுக்கொள்றேன். இது ஒன்று தேவைப்படாது, நான் அதை டிலீட் பண்ணி விடுறேன். இதுக்குள்ள பாக்ஸ் 3 அதே மாதிரி பாக்ஸ் 4 பாக்ஸ் 5 இதுல கலரை மாற்றுறேன். இதுக்கு ஒரு பிங்க் கலர் அதே மாதிரி இதுக்கு ஒரு எல்லோ இதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு. ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விளங்குங்க இல்லையா சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதான் உள்ளுக்கிற பாக்ஸை தான் இப்போ நீங்க நான் சொல்றேன்னு கேட்டா ஒவ்வொன்றுமே இருக்கும். அந்த ஃபிளெக்ஸ் ஐட்டம் மேலே இருக்கிற இந்த மெயின் கிளாஸ் தான் என்னன்னு கேட்டா கண்டெய்னர் கிளாஸ். இப்போ கண்டெய்னர் கிளாஸ் நான் என்ன செய்யணும் கிளாஸை கிரியேட் பண்ணல, கிளாஸ் அப்படியே இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன் இப்போ இப்போ இந்த இடத்துல பாருங்க உள்ளுக்கு சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்கு. இந்த பாக்ஸை வச்சிருக்கிற மெயின் ஆல்டர் யாருன்னு கேட்டா இந்த பெரிய div tag. ஒரு கொஞ்சம் ஒரு விளங்கணுங்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன் இதுக்குள்ள நான் ஒரு சின்ன சின்ன கேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் டெக்குள்ள சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து காட்டுப்பாட்டுருக்கு. கண்டெய்னருங்கிற கிளாஸ் மெயினா இருக்கு. அதுக்குள்ள சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து காட்டுப்பாடு. சரிங்களா? ரைட். இப்போ இனி நான் என்ன செய்ய போகிறோம் இப்போ மெயினா வந்து நான் மேலே வந்து நான் போட்டுக்கொள்றேன். நான் ஒரு கண்டெய்னருங்கிற வர டாட் கண்டெய்னர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகலாம்ங்கிறதுக்காக நான் காப்பி பண்ணிட்டே வந்து போட்டு வைப்பேன். பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன். ரைட். இப்போ இனி நம்ம சிஎஸ்எஸ்ல ஃப்ளெக்ஸ் நான் பார்த்தோம்னு சொன்னா சரி. ரைட். இதுல பாருங்க இவ்வளவுதான். இப்போ இதுக்குள்ள நீங்க மெயினான கண்டென்ட் வந்து அப்ளை பண்றீங்க. அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரை யூஸ் பண்ண போகல இந்த கண்டெய்னர்னு சொல்லி காட்டுற விஷயத்தை தான் நீங்க என்ன செய்யணும் இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அவங்க தெளிவா காட்டுறாங்க. உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் இந்த இடத்துல நடுவுல இப்போ டிஸ்பிளேங்கிற விஷயம் வந்து நம்ம டிஸ்பிளே லெவலுக்காக கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். அது பிளாக் லெவலாக கொடுத்த தனித்தனி துண்டா வந்து காட்டுப்படும். அந்த டிஸ்பிளே வந்து நம்ம யூஸ் பண்ண போகல. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க நல்லா பாருங்க.
இந்த இடத்துல அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா நீங்க கிரியேட் பண்ணதுக்கு உள்ள நீங்க ப்ராப்பர்ட்டி ஒன்று கிரியேட் பண்ணணும் டிஸ்பிளே. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ற வேல்யூ என்னன்னு கேட்டா ஃப்ளெக்ஸ் இருக்கு. அப்படி நீங்க அசைன் பண்ண போகல இந்த இடத்துல இன்லைன் ஃப்ளெக்ஸா வந்து அப்ளை பண்ணப்படும், இல்லாட்டி ஃப்ளெக்ஸ்ங்கிறது நேரடியாக அப்ளை பண்ணப்படுது. இந்த ரெண்டுமே வந்து ஒரே விஷயம் தான். நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கேன், இன்லைன் பிளாக் கண்டிஷன் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு தானே. அந்த இடத்துல அந்த ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்குற விஷயம் ஒவ்வொன்றும் தனித்தனி துண்டாக வந்து கருதப்படுது இல்லையா. அதே மாதிரி தான் அந்த பிளாக்ங்கிற விஷயமும் இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ்ங்கிற விஷயம் இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நான் வச்சுக்கொள்ளுங்க. ஆனா ஃப்ளெக்ஸ்ங்கிறது ஃப்ளெக்ஸ்ல எஃபெக்ட்ஸை தான் அப்ளை பண்ணும், இருந்தாலும் பிளாக்காவும் கன்சிடர் பண்ணப்படும்ங்கிற விஷயத்தை நான் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க ஃப்ளெக்ஸை அப்ளை பண்ண போகல அது இன்லைனா இருக்கும், தனித்தனி துண்டா மேல இருந்து கீழே வந்து என்ன செய்யாதுன்னா கன்சிடர் பண்ணப்படாது என்கிற விஷயத்தை நான் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப மெயினா இருக்கிறாள் யாரு, இந்த இருக்கிற டிப்டெக்ட் தான் இந்த இடத்துல காட்டுப்படுது. இந்த டிப்டெக்ட் கண்டெய்னருக்குள்ள சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நான் உள்ளுக்கு போயிட்டு என்ன செய்யறேன்டா, உள்ளுக்கு போயிட்டு நான் என்ன செய்யறேன் சொல்றேன், டிஸ்பிளேட்ட நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஃப்ளெக்ஸா வந்து காட்டுப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதால நீங்க பாருங்க இந்த இடத்துல என்ன நடந்துருக்கு பாத்தீங்களா. அது எல்லாமே வந்து இன்லைன் ஃப்ளெக்ஸா வந்து மாறுபட்டிருக்கு. நான் வந்து இன்லைன்ங்கிறத வந்து காட்டல அந்த கோடிங்ல, நீங்க பார்த்தனே விளங்கும். இந்த இடத்துல டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் மட்டும்தான் காட்டிருக்கேன். உண்மையிலே இதுக்கு என்ன மீனிங் சொன்னா ஃப்ளெக்ஸ் இன்லைன் தான். இந்த பாருங்க இதுல இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் இன்லைன் ஃபார்மட்ல தான் இந்த இடத்துல காட்டப்படுது. ஆனா உண்மையிலே இன்லைன்ங்கிற மெத்தடே வந்து இல்ல. சரிங்களா. இப்ப கொஞ்சம் கவனமா இருங்க பாருங்க. சாரி இன்லைன் ஃப்ளெக்ஸ் மாதிரி வருதுன்னு. இப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்து வழங்கும் இன்லைன் நீங்க அப்ளை பண்ண போகல இன்லைன் ஃப்ளெக்ஸா இருக்கிற ஒன்று தான். ஃப்ளெக்ஸ் இன்லைன் பாத்தீங்க அப்ளை பண்ண போகல பாத்தீங்கன்னா வழங்கும் அந்த சாரி ஃப்ளெக்ஸ் மட்டும் அப்ளை பண்ற ஒன்று தான். இன்லைன் ஃப்ளெக்ஸா இருக்கிற ஒன்று தான். ரெண்டுமே சிங்கிள் கண்டென்ட் தான் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. அந்த ரெண்டையும் நீங்க இப்படியும் காட்டிலும் இல்லாட்டி நீங்க தனியாக ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணாலும் அதே ஃப்ளெக்ஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணா டிஸ்ப்ளே பண்ணப்படும். ரெண்டும் ஒரே விஷயம் தான். சரிங்களா. ரைட். இப்ப நான் அடுத்த விஷயம் எழுதுங்கடா, இதுல கொஞ்சம் கவனமா இருக்குங்க. இப்ப அடுத்த கண்டென்ட் அதே விஷயம் தான் இதுல சொல்லப்படுது, வேற ஒண்ணும் இல்ல. பக்கத்து பக்கத்துல அதே கண்டென்ட் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகல, ஃப்ளெக்ஸ் வந்து அதே ஃபார்மெட்ல பக்கத்து பக்கத்துல காட்டப்படும் விஷயம் சொல்லப்படுது. ரைட். இப்ப இந்த வேலையை நம்ம இனி அசைன் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இதுல நீங்க பாருங்க நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்றதால என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கு. மொத்தம் 4 வேல்யூ வந்து அசைன் பண்ணி இந்த 4ஐயும் பார்ப்போம். சரிங்களா. ரைட். இப்ப இதுல நான் இந்த ஃப்ளெக்ஸ் சொல்லி கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறேன் தானே. இந்த மெயின் கண்டெய்னருக்குலாம் சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்கு. அப்ப அந்த மெயின் கிளாஸுக்குள்ள இப்ப நான் போயிட்டு என்ன செய்யறேன்னா முதலாவது விஷயம் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்ங்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து நான் யூஸ் பண்றேன். இதுல 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்று நீங்க ரோ யூஸ் பண்ணலாம், அப்படின்னு சொன்னா காலமை யூஸ் பண்ணலாம். நான் ரோ கொடுத்து யூஸ் பண்றதால டிஃபால்ட்டா வந்து ரோல தான் இதுக்குள்ள இருக்குங்கிறதால நான் என்ன எடுக்கல, அது அவுட்புட் ஒன்றும் வரல. இப்ப நான் அடுத்து என்ன செய்யறேன்னா கலமை யூஸ் பண்றேன், ஆனா இருந்தாலும் அவுட்புட் வராது. இல்லைங்க பாவமா கலமை யூஸ் பண்ண அவுட்புட் வராதுதான். வந்துட்டு ஏனண்டா இப்ப கலமை யூஸ் பண்ண போக்குல ஒரு விஷயத்த நீங்க நல்லா நான் அமைச்சுக்கொள்ளணும். நீங்க கிரியேட் பண்ணிக்கிறது கண்டெய்னர் இருக்கு தானே. இந்த கண்டெய்னருக்கு எப்பயும் வந்து களம்ல நீங்க வச்சுக்கொண்டு சில விஷயங்களை செய்ய போறீங்கன்னா அதுக்கு ஒரு ஹைட்டோட அப்ளை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா. அது ஏன்னு சொல்லி இப்ப நான் போக ஒன்று விளங்கும். இப்ப இந்த இடத்துல மெயின் இருக்கிற இந்த டிப் கிளாஸுக்கு வந்து ஒரு கண்டெய்னருக்கு ஒரு ஹைட் ஒன்று இல்லை. இப்ப எந்த அளவுக்கு இது உள்ளுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இது வெளியே போயிருக்கு, அந்த கண்டெய்னர் விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு விளங்காது. மெயின் இருக்கிற இந்த டிப் டெக்குள்ள தான் சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்கு. அப்ப மெயினா இருக்கிற கண்டெய்னர் பாக்ஸுக்கும் ஒரு அளவு இருக்கும். அந்த அளவை தாண்டி வெளியே போயிருக்கா, அளவை தாண்டி உள்ளுக்கு இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரிய வராது. அப்ப நீங்க வந்து வேர்டிகலா பார்க்க போகல அது ஒரு கலம் ஷேப்ல தான் இருக்கும். அந்த கலம் ஷேப்பை நீங்க டிசைட் பண்ண போப்பீங்கன்னா கட்டாயம் ஒரு ஹைட் ஒன்றுக்குள்ள அப்ளை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் ஹைட் அப்ளை பண்ணாம செஞ்சுட்டு போவோம் லேட்டா பாப்போமா, ஏன் ஹைட் அப்ளை பண்ணாது என்ன நடக்குங்கிற விஷயங்கள் பின்னால வரும் அவனுக்கும். இப்ப நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து நான் கலம் கொடுத்துருக்கிறேன், அதை அப்படியே ரோக்கு நான் மாத்திக்கொள்றேன். சரிங்களா. ரோ கொடுத்துட்டு வச்சுக்கொள்றேன். இருந்தாலும் அந்த கண்டெய்னருக்கு நமக்கு ஒரு border ஒன்று இருந்தா நல்லா இருக்குங்கிறதுக்கான நான் border அப்ளை பண்ணிக்கொள்றேன். ஏன்னா நமக்கு எங்க என்ன நடக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. அதனால நான் border ஒன்று அப்ளை பண்றேன். border வந்து 2 பிக்சல் சாலிட் பிளாக் கலர் கொடுத்துட்டு இப்ப நீங்க பாருங்க இதுல பார்த்து உங்களுக்கு விளங்கு பாருங்க இந்த கண்டென்ட்ல இதுல அந்த அந்த டிப்டெக் எந்த அளவான ஸ்பேஸை வச்சு கொண்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா இவ்வளவும் பேலன்ஸா இருக்கு. இவ்வளோத்தையும் வந்து நம்ம என்ன செய்யல, இப்ப நம்ம யூஸ் பண்ணல. இந்த கண்டன் அவ்வளவுமே எனக்கு பேலன்ஸை காட்டுப்படுது. முன்னுக்கு இருக்கிற அந்த கண்டன் இவ்வளவு தான் அந்த ஃபிளெக்ஸ் பாக்ஸ்ல அந்த கண்டனை வச்சு கொண்டு இருக்கு. இப்போ பேலன்ஸ் ஸ்பேஸ்ல நம்ம எப்படி மாடிஃபை பண்ணி நமக்கு தேவைக்கு ஏற்ற அட்ஜஸ்ட் பண்ற எல்லா விஷயத்தையும் ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம். ரைட். இப்போ அடுத்தது இதுல ரோ ரிவர்ஸ்ங்கிற விஷயம் அடுத்து பார்ப்போம். ரைட். இதுல நான் என்ன செய்யறேன்னா இது அவ்வளவு கீழே இருக்கட்டும். இப்ப அந்த ஃபிளெக்ஸ் டைரக்ஷன்ல ரோன்னு சொல்லி காட்டிருக்கிறேன் தானே. இந்த ரோக்குள்ள போயிட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்னா ரோ ரிவர்ஸ்ங்கிற ஆப்ஷனை இப்ப அப்ளை பண்றேன். இப்ப நீங்க பாருங்க நான் ரிவர்ஸ் அப்ளை பண்ணி சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 1 2 3 4 5 தானே போகுது. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன விளங்கும் இந்த 1 2 3 4 5 அப்படியே பின்னுக்கு போயிட்டு நின்று அப்படியே ரிவர்ஸ்ல வருது. பாத்தீங்களா எப்படி
அந்த ஒன்று வந்து பின்பக்கமா போயிட்டு ரெண்டு, ரெண்டாவதா பின்னுக்கு இருந்து ரெண்டாவது, 3, 4, 5 சில நடக்குது. அந்த கண்டன் வந்து ரிவர்ஸ்ல வர தொடங்குது. விளங்குதா? அப்ப இந்த இடத்துல ரிவர்ஸ்ல வந்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கணும்டா, ஸ்டார்டிங்ல இருந்தா உங்களுக்கு அவுட்புட் காட்டுப்படணும்டா பிரச்சனை இல்ல. நம்ம என்ன செய்யணும்டா, அதுக்கு அலைன்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்ப நம்ம நார்மலா யூஸ் பண்ண போகல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஜஸ்டிஃபை கண்டென்ட் சில விஷயம் இருக்கு. அந்த கண்டென்ட் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்ட்டுக்கு வரும். இப்ப நம்ம அந்த கண்டென்ட் கொஞ்சம் நேரத்துல பார்ப்போம். அந்த டாபிக் நான் ஸ்டார்ட் பண்ணல. இப்ப நீங்க ரிவர்ஸ்ல வர போக்குல பாத்தீங்கன்னா விளங்கும் 1, 2, 3, 4, 5 வராம எப்படி வருது 5, 4, 3, 2, 1 சொல்லி மாறி வர்றது தலைகீழா. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க அந்த ரிவர்ஸை யூஸ் பண்ண போகல இப்படி வருது. இப்ப நீங்க இந்த இடத்துல களம் கொடுத்து களம் ரிவர்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா களமுக்கு என்ன நடக்குது, தலைகீழா மாறி வரும். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 1, 2, 3, 4, 5 கீழே இருந்து மேல வருது. அப்ப நீங்க அப்ளை பண்ண போகல உங்களுக்கு இந்த டிசைன் தேவைப்படுது. இப்ப இதெல்லாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல. ஆனா உங்களுக்கு தேவை வந்துச்சுன்னு சொன்னா கரெக்டா நீங்க என்ன செய்யுங்க, இந்த எஃபெக்டை வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது இதுல ரெண்டாவது விஷயம், இதுல ரோ ஓகே, இதுல பாருங்க ரோ ரிவர்ஸ் ஓகே, இந்த கலம் ரிவர்ஸ் இதெல்லாம் ஓகே. அடுத்த கண்டன் வந்து இதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை கவனமா நான் வச்சுக்கொள்ளுங்க. இதுல 2 லைன் காட்டுப்படுது பாருங்க. ஒரு கண்டெய்னரா இருக்க போகல அந்த கண்டெய்னர்ல 2 வகையான எக்ஸிஸ் இருக்கு. ஒன்று இந்த பிரவுன் கலர்ல காட்டுப்பாரு, சாரி ஆரஞ்சு கலர்ல காட்டுப்பாரு. இந்த கிடையா போற லைன் பாத்தீங்கன்னா விளங்கும். இந்த கண்டெய்னர் டைரக்ஷன் ரோ கொடுத்திருந்தா, முதலாவது விஷயத்தினால பாருங்க ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோன்னு கொடுத்திருந்தா அதுல கிராஸ் ஆக்சிஸ் வந்து மேல இருந்து கீழே போகும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா. அதே மாதிரி நீங்க ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து களம் கொடுத்திருந்தீங்கன்னு சொன்னா அந்த கிராஸ் ஆக்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா விளங்கும் ஹொரிசோனல் வேல கிடையா போயிட்டு இருக்கும். சரிங்களா? இப்ப சில நேரங்கள்ல நாம லேட் ஆகி சில விஷயங்களை அப்ளை பண்ணுவோம். அப்ப அந்த இடத்துல மெயின் எக்ஸிஸ் எப்படி இருக்கும், கிராஸ் எக்ஸிஸ் அந்த ஒவ்வொரு டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி கிராஸ் எக்ஸிஸ் வந்து போகுங்கிற விஷயத்தை நான் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோல இருந்தாலும் கிராஸ் எக்ஸிஸ் வந்து எப்படி இருக்கு, இதுல மேல இருந்து கீழே போகுதோ இது களம்ல இருக்க போக்குல கிடையா போகுது. மாறி மாறி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத நான் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம அடுத்த கண்டென்ட் போகல அந்த லேட் ஆகி போகல உங்களுக்கு விளங்கும் எந்த இடத்துல சொல்லி பாருங்க இந்த வரும். அடுத்தது இப்ப இந்த இடத்துல பாருங்க ஃப்ளெக்ஸ் ரெப்னு சில ஒரு விஷயம் காட்டுப்படுது. இது எப்ப இந்த கண்டென்ட் நமக்கு தேவைப்படும்னு சொன்னா, எப்ப அந்த குறிப்பிட்ட கண்டெய்னருக்குள்ள அந்த கொள்ளை அது உள்ளுக்கு அடங்கி இருக்க வேண்டிய கண்டென்ட் வந்து தாண்டி போகுதோ அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இந்த அளவு வந்து தாண்டி வெளியே வரும். இப்ப நீங்க பாருங்க, இப்ப இதுல இந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக்கி வச்சுக்கொள்றேன். இப்ப எங்க இருக்குன்னா இந்த இருக்கு. முதலாவது நான் இப்ப என்ன செய்யறேன்டா, இந்த 5 பாக்ஸுக்கூட இன்னொரு 5 பாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டுக்கொள்றேன். ஒன்றும் இல்ல, அதே 5 பாக்ஸ் அதில் அப்ளை பண்ணும், அதே டிசைன் அப்ளை பண்ண பாருங்க. இதை சேவ் பண்ண பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க ரிவர்ஸ்ல வருது தானே. இது கொலம் ரிவர்ஸ் நான் இப்ப ரோக்கு மாத்துறேன். இதுல பாருங்க இப்ப இந்த ரோல வரப்போக்குல அந்த ரோ வைஸா தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா மொத்தம் 10 பாக்ஸும் எனக்கு என்ன செய்யுது, அது அந்த ஒவ்வொரு கண்டெய்னருக்குள்ளே இருக்க ஏழுமான அளவு ஸ்பேஸுக்குள்ள போட்டு என்ன செய்யுதுன்னா காட்டுப்படுது. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல நான் முக்கியமான விஷயம் பார்க்கணும். இப்ப நீங்க பாருங்க இந்த இடத்துல உண்மையிலேயே வந்து நான் அந்த ஒவ்வொரு சின்ன பாக்ஸுக்கும் வித் வந்து நான் செட் பண்ணல. இப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த வித் வந்து 100 பிக்சல் செட் பண்ணி தான் இருக்கேன். 100 பிக்சல் வந்து செட் பண்ணி இருந்தாலும் இந்த உண்மையான கண்டெய்னர் என்ன செய்தேன்னா அந்த வித்தை வந்து அந்த அதாவது அந்த பாக்ஸை வந்து உடைச்சு வெளியே போக விடாம வச்சு கொண்டிருக்கு. உண்மையான 100 பிக்சலை வந்து காட்டு வருது இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன், வித்தை வந்து நான் 20% மாத்துறேன். 25% ரிலேட்டிவ் யூனிட்டா இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். 25% சொல்லி ஒவ்வொரு பாக்ஸ்ல வித்தே வந்து 25% மாத்திருக்கிறேன். இப்ப நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணாலும் பாருங்க அந்த பாக்ஸ்ல அளவு உள்ளுக்கு என்ன செய்யுது இல்ல, மாத்த விடுது இல்ல. இப்ப இந்த இடத்துல உண்மையாகவே வந்து பாக்ஸ்ல ஹைட் வந்து 100 பிக்சல் ஓகே, ஆனா வித் வந்து 25%. அதாவது அந்த வெப் பேஜ் நம்ம டிஸ்பிளே ஆகிற வெப் பேஜ்ல 4ல் 1 பங்கு அகலத்தை வச்சு கொண்டு இருக்கணும். ஆனா இந்த கண்டெய்னர் அப்படியான விஷயத்த விடுறாரு இல்ல. நீங்க என்ன செய்ய வேணாம், உள்ளுக்கு வச்சிருக்க வேணாம். உங்களை தாண்டி வெளியே போகுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, அவங்கள வெளியே விடுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த ஃபிளெக்ஸ் ரெப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபிளெக்ஸ் ரெப்பை யூஸ் பண்ணிட்டு இந்த ரெப்புங்கிற அந்த விஷயத்தை அப்ளை பண்ணிட்டு இப்ப பாருங்க. இப்ப இந்த இடத்துல 25% அந்த சரியா 4ல் 1 பங்கு இப்ப என்ன செஞ்சிருக்கு, அப்ளை பண்ணிருக்கு. இருந்தாலும் இந்த 4ல் 1 பங்கு 25% 25% காட்ட போகல. இந்த 4வது இருக்கிற இந்த பாக்ஸுக்குள்ள வாரத்துக்கு காட்டுப்படல. அதுக்குள்ள 25% இருந்தாலும் இந்த இடம் போதாம இருக்கு. ஏன் இடம் போதாம இருக்கு? நீங்க பாருங்க, இது 25 இது 25 3 பாக்ஸ் 75% போயிடும். இருந்தாலும் பேலன்ஸ் 25 ஒரு ஸ்பேஸ் இருக்கு தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை பேசுங்க ஆகும். இது வந்து இந்த ரெப்புங்கிற விஷயம் என்னன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. இந்த ரெப் வந்து என்ன செய்யுதுன்னா உண்மையா இந்த கண்டெய்னருக்குள்ள இருந்து ரெப் ஆற விஷயத்த தாண்டி போக இயலுமான விஷயத்த விட்டுருங்க.
சரி நீங்க உள்ளுக்கு வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு ரெப் காட்டுவோம். இப்ப நம்ம டெக்ஸ்ட் ரெப் யூஸ் பண்ண நீங்க பாத்தீங்க விளங்கும். இப்ப நம்ம இதுக்குள்ள இந்த டெக்ஸ்ட் ரெப் யூஸ் பண்ண பாருங்க, இந்த அந்த வியூல நம்ம யூஸ் பண்றது. அதாவது வேர்ட் ட்ரைப் யூஸ் பண்ண போகல பக்கத்துல நேரா போகாம அடுத்த லைனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி தான் இந்த வேர்ட் ட்ரைப் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா, இந்த ஃபிளெக்ஸ் ட்ரைப் யூஸ் பண்ண போகல அந்த பாக்ஸ் அளவை தாண்டி போனாலும் பரவாயில்ல, உண்மையான ஹைட் அண்ட் வித்தை காட்டுங்க, அந்த வெளியே போற விஷயத்துல அடுத்தடுத்த லைன்ல காட்டுங்கிறது அந்த ரெப்பை நான் யூஸ் பண்றேன். இருந்தாலும் 25% வித்தை கொடுத்திருந்தாலும் எனக்கு 25% அப்படி 3 காட்டிட்டு 4வது இதுக்குள்ள 25% காட்டுறதுக்கு இடம் காணா எங்களுக்கு தான் இந்த 4வது கீழே வந்திருக்கு. ஏன் அந்த இடத்துல இடம் காணாம போச்சு? பேசுங்களேன். ஏன் இடம் காணாம போச்சு? உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். நியூஸா இருக்கிறீங்களா? மத்தாக்கள் இருக்கீங்களா? அப்படியா பேசுங்க. ஏன் இடம் காணாம போச்சு இந்த இடத்துல? ஹலோ, விளங்குதா பேசுறது? ஆமாம் சார். இந்த இடத்துல ஏன் அந்த இடம் போதாம போச்சு? காரணம் என்ன எனக்கு தெரியல. என்ன சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, பேசலாம். ஆமாம் சார். ஐடியா ஒன்றும் இல்லை. ஐடியா இல்லை. ரைட். இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்க பெர்சன்டேஜ்ல நீங்க கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த 25% விட கூடுதலான ஒரு கெப் உண்டோ இந்த சுத்தி இருக்கிற போர்டர் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு பாக்ஸ்ல போர்டர். அதான் பிரச்சனை. விளங்கிட்டா? இந்த இடத்துல இந்த பாக்ஸ்ல போர்டர் இந்த 2 பிக்சல் நான் போட்டீங்க பாத்தீங்கன்னா, இவர் நான் இப்ப ரிமூவ் பண்ணி வர்றேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்ப நான் சேவ் பண்ணேன் பாருங்க. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த 4ம் சரியா 25 25 25 கெப் சரியா காட்டுப்படுது. இப்ப இந்த இடத்துல எனக்கு பிரச்சனையை கொண்டு வந்த ஆள் யாருன்னு கேட்டா அந்த போர்டர், அந்த லைன் தான். இருந்தாலும் எனக்கு போர்டரும் காட்டணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப பார்க்க போகல எனக்கு சரியா பிரிஞ்சு போற கண்டென்ட் சரியா விளங்குது இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையோட காட்டுது. இப்ப இருந்தாலும் எனக்கு போர்டரும் காட்டணும், அது அந்த லென்த்ல பிரச்சனையும் காட்ட போகக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் போன கிளாஸ்ல அதுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், பாக்ஸ் சைசிங் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். போர்டர் அப்படியே வச்சுக்கொண்டு பாக்ஸ் சைசிங் யூஸ் பண்ணிட்டு போர்டர் பாக்ஸ் சொல்லி காட்டி விட்டுருங்க. இப்ப சேவ் பண்ணுங்க. இப்ப நீங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா பார்டரும் காட்டுது. என்ன நடக்குது? அந்த கண்டனம் ரெப் ஆகி அடுத்த லைன்ல போக போகல அந்த ஸ்பேஸ் சரியா எடுத்துக்கொண்டு இருக்கு. இதுல உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? யாருக்கும் டவுட் இருக்கும்னா பேசுங்களா? இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப சில நேரங்கள்ல ஸ்பேஸ் இருக்கு, நீங்க கொடுத்தது சரியா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் என்ன செய்யல அந்த கெப் ஏன் வருது இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அந்த கொடுத்துருக்கிற போர்டர் பிரச்சனையா இருக்கும். அந்த போர்டர் அப்படி பிரச்சனையா இருந்து நீங்க சரியான சைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா இந்த பாக்ஸ் சைசிங் போர்டர் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுங்க டைம். சரிங்களா? ரைட். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். ரைட். இப்ப இந்த இடத்துல பிளெக்ஸ் ரெப் என்ன நடக்குதுங்கிறத விளங்கிருக்கு. இப்ப பிளெக்ஸ் ரெப் எடுத்து பண்ண சேவ் பண்ணேன்டா எல்லாத்தையும் ஒரு கெப்புக்குள்ள போட்டு வந்திருக்கு. இப்ப பிளெக்ஸ் ரெப்ப போட்டுட்டு சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த உள்ளுக்குள்ள உண்மையான கண்டென்ட் உண்மையான ஹைட்டை வித்த வச்சுக்கொண்டு இல்லாம சரியான ஹைட்டை வித்த வச்சுக்கொண்டதுக்கான தான் ரெப்ப நான் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட் மட்டும் வெளியே எடுத்திருக்கிறேன். இப்ப இதுவும் உங்களுக்கு பெர்ஃபெக்டா இந்த விஷயம் விளங்கிருக்கும். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்தது இப்ப இதுல ரெப்போட இன்னொரு விஷயம் அதுல போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டா ரெப் ரிவர்ஸ் சில ஒரு விஷயம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதையும் சும்மா பாத்துறேன். இதுல பாருங்க, இப்ப கீழ இருந்து மேல வருது. அதாவது இங்க இருந்து ரெப்ல கீழ இருந்து மேல வருது. 1 2 3 4 அப்படியே பாருங்க. திரும்ப எப்படி போகுது? 1 2 3 4 5 அடுத்த மேல லைன் திரும்ப மேல போகுது. இது ஜிக்ஸாக்ல போகுது. கீழே ஜெட்ல திரும்ப மேல அடுத்த லைன் டெஸ்ட்டுக்கு போயிட்டு திரும்ப அந்த லைன்ல போகுது. இதுல நம்ம இப்படியான டிசைன்ல யூஸ் பண்ண வேண்டி வந்தா தான் நீங்க யூஸ் பண்ணுங்க. மற்றபடி இது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? நீ ஒரு ஐடியாக்கான வச்சுக்கொள்ளுங்க. ரெப் ரிவர்ஸ்ங்கிற விஷயம் இதுல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ரைட். இப்ப நான் கொடுத்துட்டு சேவ் பண்றேன். திரும்ப பழைய மாதிரி அந்த கண்டென்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ரைட். இப்ப இதுல நம்ம 3 விஷயம் பார்த்தோம். ஒன்று இன்னொரு விஷயம் போட்டிக்கிறாங்க, நவ் ரெப்னு சொல்லி ஒரு விஷயம். இந்த நவ் ரெப் இதுல ஒர்க் ஆகுது இல்ல. சரிங்களா? ஏன்னா இந்த நவ் ரெப்ப நீங்க ஒர்க் பண்ண போனீங்கன்னு சொன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி அதுல இமேஜ் போட்டிக்கிறாங்க. ஆனா இதுக்கு அந்த கண்டெய்னர் விடுது இல்ல, அந்த கண்டெய்னர் வெளியே போறதுக்கு பாருங்க டிஃபால்ட்டாவே நவ் ரெப்ல தான் இருக்கு. உங்களுக்கு விளங்குது அந்த கண்டென்ட்? இங்க பாருங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் நம்பர் என்ன நடக்குதுன்னா அந்த உண்மையான கண்டெய்னரை விட்டு வெளியே போயிடுது. அப்படி வெளியே போகுதுன்னு சொன்னா தான் இந்த இடத்துல நவ் ரெப்ல தான் இருக்கு. அது டிஃபால்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டா என்ன செய்யுது, நம்ம டிசைன் பண்ண உடனே அந்த கண்டென்ட் ஸ்பேஸ் போதாம விட்டுட்டுன்னு சொன்னானே
அந்த பாக்ஸை தாண்டி வெளியே போய்த்திரும். அப்படி பாக்ஸை தாண்டி வெளியே போக போக தான் இந்த பிரச்சனை வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இப்போ இது உண்மையிலேயே அந்த எஃபெக்ட் எடுக்கணும்னு சொன்னா இன்னும் பாக்ஸ்ல எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கூட்ட வேண்டியிருக்கும். அந்த அப்படி கூட்டினா எனக்கு அந்த கேப் சரியா கிடைக்கும் பாருங்க. இன்னமும் கூட்டணும் இருக்கு. அதை உள்ளுக்கு போக மாட்டேன்டே இருக்காரு. மேக்சிமம் எவ்வளவுக்கு சின்னதாக கேளுமோ அவ்வளவுக்கு சின்னதாக பாத்தீங்களா? இதுதான் ஃபிளெக்ஸ்ல பிரச்சனையே. நானும் கூட்டிக்கொண்டே இருக்கிறேன், அதுவும் சின்னதாகி கொண்டே இருக்கு பாத்தீங்களா? அது எவ்வளவு ஸ்பேஸ் எடுக்க இயலுமோ அவ்வளவு ஸ்பேஸ் எடுத்து ஆகல நிறைய கொண்டே வருது. ரைட், இப்பதான் வெளியே ஜம் ஆகி பாத்தீங்களா? இப்ப இதுல பாத்தீங்களா ப்ளூ கலர் வந்து இப்ப கொஞ்சம் வெளியே போயிருக்கு. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல இந்த 3 நம்பர் கொஞ்சம் வெளியே போகுது. இந்த எஃபெக்ட் தான் நம்ம சொல்லி கேட்டா நவ் ரெப்ல இருக்குன்னு அர்த்தம். நவ் ரெப்னா டிஃபால்ட்டாவே இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல நவ் ரெப்ல இருந்து நீங்க வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக தான் சும்மா நார்மலா ரெப்ங்கிறத வந்து யூஸ் பண்ணி அந்த கண்டனை விட்டு வெளியே கொண்டு வந்தேன். சரிங்களா? வேற ஒண்ணும் இல்லை இதுல நவ் ரெப்ங்கிற விஷயத்துல. நீங்க சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கல் தான் அதை காணுனேன். ரைட், இது கொஞ்சம் சின்னதாகி கொள்றேன். ரைட், இது வரைக்கும் அந்த ரெப்ங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அடுத்து களம் வைஸா போட்டிக்கிறாங்க. நீங்க களம் வைஸா ரெப் பண்ணலாம். சரிங்களா? இப்ப களம் வைஸா ரெப் பண்றேன் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இதுல வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறோம், ரெப் ஓகே. இப்போ இதுல நான் வந்து ரோன்னு தானே கொடுத்துருக்கேன், கிடையா ரோவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல நான் என்ன செய்யறேன், களம்னு சொல்லி காட்டிட்டு அடுத்த லைன்ல வந்து ஃபிளெக்ஸ் ரெப்னு கொடுத்துட்டு சும்மா ரெப் ஆன் கொடுத்துட்டு சேவ் பண்ண பாருங்க. இப்ப கிடையா போதும், கிடையா போனா எனக்கு ரெப் ஆகுது இல்லை. ஏன் கிடையா போகல எனக்கு ரெப் ஆகுது இல்லை? காரணம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க அந்த நான் சொன்ன மாதிரி கண்டெய்னருக்கு ஒரு ஹைட் ஒன்று கொடுத்து விட்டா தான் அந்த எந்த அளவுக்கு உயரம் போகணும்னு சொல்லி காட்டு போடணும். ரைட்டா? அப்ப கண்டெய்னர் ஹைட் வந்து இன்னும் சரியா கொடுப்படலை. அப்ப நம்ம இப்ப கண்டெய்னருக்கு ஒரு ஹைட் ஒன்று செட் பண்ணி விடுறேன். இப்ப ஹைட் வந்து நார்மலா வந்து 200 ஹைட் வந்து நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 100 இருக்கு. அப்ப 4 4 கொடுத்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், ஒரு 400 பிக்சலை வந்து நான் கொடுத்து கொள்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 4 வந்து என்ன நடக்குது, இப்ப அந்த கண்டெய்னருக்கு உண்மையான ஹைட் ஒன்று இருக்கு. அந்த ஹைட் வந்து 400 பிக்சல். அப்ப அந்த ஹைட்டை விட்டு தாண்டக்குள்ள பக்கத்து ரோவுக்கு என்ன செய்யுது, பேலன்ஸ் கண்டென்ட் மாறுது. திருப்ப பேலன்ஸ் கண்டென்ட் அடுத்த ஹைட்டுக்கு, அந்த அடுத்த ஹைட்டுக்கு அடுத்த களமுக்கு மாறுது. இப்ப இந்த இடத்துல அந்த கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க, களம்னு கொடுத்தீங்கன்னு சொன்ன டைரக்ஷன் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், ஒரு ஹைட் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி என்ன நடந்திருக்கு, நெடுக்கல் அப்படியே போயிட்டே இருக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம். நீங்க களம் கொடுத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் ஒரு ஹைட்டை நான் வச்சுக்கோங்களா? ரைட், இப்ப இவ்வளவு தான் இந்த இடத்துல ஹைட்டுக்கும் ரோ வைஸ்ன்னு சொல்ல வருது. அடுத்து வந்து நாம என்ன செய்ய மாட்டோம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் மற்ற கண்டென்ட். பெரும்பாலும் அடுத்த கிளாஸோட இந்த கண்டென்ட் எல்லாமே முடியும். அதோட ப்ராக்டிக்கலும் உங்களுக்கு வரும். 7 மணி நேரம் ப்ராக்டிக்கல் கொஞ்சம் டைமுக்கு எல்லாத்தையும் முடிச்சிருத்து வாங்க. உங்களுக்கு இன்னும் என்ன செய்யும், பெஸ்டான ஒரு ப்ராக்டிஸா இருக்கும். சரிங்களா? இன்றைக்கு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சரியான போரா போய் முடிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களுக்குள்ள கண்டினியூவா போய் கொண்டிருக்கு. அதனால கொஞ்சம் அனுப்பா தான் இருக்கும். கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னா ப்ராக்டிக்கலா செஞ்சுட்டே வாங்க எல்லாத்தையும். சரிங்களா? ரைட், வேற என்ன சரி பேசுறதா பேசுங்க, நடி முடிச்சு கொள்ளும். வேற சரி பேசுறீங்க யாரும், முடிச்சு கொள்ளுமா? சொல்றீங்களா என்ன சரி ஆஃப்னி? இல்ல சார். ரைட், ஓகே. ரைட், ஓகே. தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ் வந்து வர டியூஸ்டே பார்ப்போம். பெரும்பாலும் இங்கே டியூஸ்டே ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஒன்று இருக்கு. அதை எனக்கு அந்த டைம் முடிச்சுக்கொள்ள ஏன்னா போயிடுச்சுன்னு சொன்னால் டியூஸ்டே நைட் வந்து நான் மண்டே செய்வேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெனிஸ்டே அந்த கிளாஸ் நடக்கும். ட்ரை பண்ணுவோமா? நான் டியூஸ்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்ன மாதிரி சொல்லி. ஓகே, தேங்க்யூ. குட் நைட், பாய்.